الفاتحة. من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين اهدنا صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الحمد لله حمدا كثيرا دائما أبدا والصلاة والسلام على سيدنا محمد المصطفى وعلى آله المجتبى. وقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على نور نبيك المطهر شفيع الورى في يوم بعث ومحشر بشير نذير سيد القوم جملة رسول كريم خير ذات وجوهر وما مثله في الناس من صلب آدم بخلق عظيم ثم ذات مطهر سقى معشر الأبرار من حوض كوثر شرابا طهورا مخاليا عن مكدر إلى لمع الأنوار وجه محمد ولم يبق نور بوجه منور. عليك صلاة الله يا خير الورى وعليك سلام الله يا خير منظر. وعلى آلك الصلاة وأصحابك السلام إلى يوم الجزاء من خالق الأكبر. آدم نركبه أحد واحدية മുന്നിർക്കവേ അത്വിധ വസ്തു മുന്നിർക്കവേ അറിവഖണ്ഡാകാരം മുന്നിർക്കവേ ബോധം മുന്നിർക്കവേ ബോധമണുകാതെ പരിപൂരണം മുന്നിർക്കവേ പൊങ്കു ശിവஞானம் മുന്നിർക്കവേ വാണാദിഭൂതലയമും മുന്നിർക്കവേ நாதன் முன்னிற்கவே நாதனொளி பெற்ற நபிநாயகம் முன்னிற்கவே நானும் முன்னிற்கபடியேனுமை நம்பினேன் நன்மை தந்தாளுதற்கே மாதாவினும் கருணையுள்ள நீர் பின்தொடர வள்ளலி ரசூல் வருகவே வளரும் அருணிறை குணங்குடி வாழுமென் நெருக்கண்மணியே முஹித்தீனே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ஹபீபில் கரீம்
قال الله سبحانه وتعالى في كلامه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون. وقال أيضا جل ذكره وَلِكُلٍّ دَرَجَاتٌ مِّمَّا عَمِلُوا. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் யாவருக்கும் எனது சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மகான்களான மூவலி நாதாக்களினுடைய கந்தூரி விழாவினுடைய 5வது தினமான இன்று எனக்கு தரப்பட்டுள்ள மகுடம் வசீலாவும் ஈசால் தவாபும் என்று 2 சப்ஜெக்டுகளை தந்திருக்கிறாங்க. வசீலா என்றால் நாம் வசீலாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், ஈசால் தவாப் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக நான் முதல்ல இந்த ஈசால் தவாபை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து வசீலாவை பற்றி சொல்லலாம் என ஆசைப்படுகிறேன். ஈசால் தவாபி, ஈசால் என்றால் சேர்த்து வைத்தல் என்று அர்த்தம். சேர்த்து வைத்தல், ஒரு விஷயத்தை இன்னொரு ஆள் பக்கமாக சேர்ப்பது அல்லது ஒரு ஆளை இன்னொரு இடத்திற்கு கொண்டு சேர்ப்பது, இதற்கு பேர் ஈசால் என்று சொல்றது அரபியில். அதாவது ஹிதாயத் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். ஹிதாயத் என்றால் நேர்வழி. நேர்வழிக்கு 2 அர்த்தங்களை சொல்லித் தருவார்கள் நம்முடைய இமாம்கள். இராஅத்து தரீக், ஈசாலு தரீக். ஒரு நபர் நம்மிடத்தில் இங்கே இருந்து திருச்செந்தூருக்கு போக வேண்டும் என்று ஒரு பாதை கேட்குறாங்க. ஒரு பாதை தெரியாத ஒரு ஆள் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, திருச்செந்தூருக்கு எப்படி போகணும்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நாம் சொல்லுவோம், நீங்கள் இப்படி போய் அந்த பக்கம் ஒரு ரோட்டு வழியாக போய் நேர ரோட்டுக்கு போனீங்கன்னா திருச்செந்தூர் தான் அப்படின்னு சொல்லி வழியை காட்டி விட்டுரும். இதுக்கு பேர் இராஅத்து தரீக்குன்னு பேர். பாதையை காட்டி விட்டுறது, அந்த வழியாக சொல்லி விட்டுறது. இன்னொரு வகை இருக்கிறது ஈசாலு தரீக். இங்கே அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல ஒன்று சேர்த்துட்டு வந்துடுறது. அந்த ஆளை சரிங்க வாங்க என்னோட வாங்கன்னு சொல்லி கூட்டி கொண்டு அங்கே ஒன்று சேர்த்துட்டு வந்துடுறது. இதுக்கு பேர் ஈசாலு தரீக்குன்னு பேர். அப்போ ஈசால் என்றால் ஒரு வஸ்துவை இன்னொரு இடத்துல சேர்ப்பது அல்லது ஒரு ஆளை இன்னொரு இடத்துல கொண்டு சேர்த்து வைக்கிறது ஈசால்னு அரபியில். அது அகராதி பொருள். இப்போ நாம் நம்முடைய வளமையிலே, நம்முடைய இமாம்களுடைய கிதாபுகளிலே, நாதாக்களுடைய கிதாபுகளில் எல்லாம் ஈசால தவாப்னு சொன்னால் என்ன, நாம் செய்கின்ற நல்ல அமல்களை, நாம் ஓதுகின்ற குர்ஆன் ஷரீஃபை, சதகாக்களை, தர்மங்களை, மற்ற என்னென்ன அமல்களை எல்லாம் இருக்கிறதோ இவைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு சேர்த்து வைப்பது. இது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்ற ஒரு சலுகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. இப்போ சதகாவாக இருந்தாலும் சரி, வேற எத்தனை அமல்கள் இருக்கிறது, எந்த அமலாக இருந்தாலும் சரி, இன்னொரு நபருக்கு சேர்த்து வைக்கலாம். அந்த நபர் உயிரோடு இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கூட என்ன செய்யலாம், ஈசால் செய்யலாம். அல்லது அவங்க மறைந்து விட்டாலும் சரி, மறைந்தவர்களுக்கும் ஈசால் செய்யலாம். இப்போ நாம் அதிகமாக சொல்றது மறைந்தவர்களுக்கு தான் ஈசால் நம்ம செய்கிறோம். இருக்கிறவங்களுக்கு கூட என்ன செய்யலாம், இந்த நன்மையை சேர்த்து வைக்கலாம். இப்படி நம்முடைய மார்க்கம் நம்ம தந்திருக்கிறது. இது சம்பந்தமாக இந்த ஈசால் என்பதற்கு ஈசாலு சவாப், நாம் செய்த நன்மையை, நாம் ஓதின குர்ஆனுடைய சவாபை, தர்மத்தினுடைய சவாபை எல்லாம் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறது. இது நாம சேர்த்து வைக்க முடியுமா நம்முடைய இஷ்டத்துக்கு? அப்போ அதுவும் ஒரு துவா அல்லாஹ் கிட்ட தான் நம்ம வைக்கிறோம். அல்லாஹும்ம அவுசில், இறைவனே சவாபமா கரனாஹு, நாம் ஓதி இருக்கிறோமே இந்த குர்ஆனுடைய இந்த சூரா, இந்த ஆயத்துக்களை, இந்த குர்ஆனுடைய இந்த வசனங்களுடைய நன்மையை இன்ன நபருக்கு நீ சேர்த்து விடுவாயாக, அவுலியாக்களுக்கு சேர்ப்பாயாக, நபிமார்களுக்கு சேர்ப்பாயாக என்று சொல்லி அதுவும் அல்லாஹ் இடத்துல தான் நாம் கேட்கின்ற துவா தான். அதுவும் கூட ஈசால் என்றால் என்ன, அதுவும் ஒரு துவா. நாமளே கொண்டு சேர்க்க முடியுமா? நமக்கு கையிலேயே இருக்குது அது. ஆகவே அதுவும் அல்லாஹ் இடத்துல கேட்கின்ற ஒரு துவா. ஆக இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா இல்லையா என்றால் மார்க்கத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆன்லையும் பல விஷயங்களில் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான்.
இந்த ஈசால் என்பதற்கு, ஈசால் சவாப் நன்மையை சேர்த்து வைத்தல் என்பதற்கு பலவிதமான வார்த்தைகளை நாம் உபயோகிக்கின்றோம். உருதுக்காரங்க நசர் என்று சொல்லுவாங்க, நேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நயாஸ் என்று சொல்லுவாங்க. நசர், நயாஸ். நயாஸ்னாலும் நேர்ச்சை செய்கிறது, நியமிதம் பண்ணுறது, ஈசால் செய்கிறது. சதக்கா என்று நம்ம அரபியில் சொல்லுவோம். தொஹஃபா என்று சொன்னால் காணிக்கை, அதுவும் இந்த ஈசாலில் வரும். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷீர்னின்னு சொல்லுவாங்க. ஷீர்னின்னா நேச்சை கொடுக்குறோமே, நம்ம ஊரில் தபர்ருக்குன்னா நேச்சை அல்லது நார்சான்னு சொல்கிறோம். தஞ்சாவூர் ஜில்லை ஷீர்னின்னு சொல்லுவாங்க நேச்சைக்கு. இப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட நாம் புழங்குற இந்த வார்த்தைகள் பூராவுமே இதுன்னு அர்த்தம்னு கேட்டால் ஈசாலுங்கிற, ஈசாலு தவாப் என்ற அந்த மகுடத்திலே நாம் கட்டுப்பட்டு விடுகிறது. இது சம்பந்தமாக குர்ஆன்லையும் இருக்கிறது, ஹதீஸ் ஷரீஃப்லையும் நாம் நிறைய பார்க்க முடிகின்றது. நாதாக்களுடைய கிதாபுகளில் எல்லாம், இமாம்களுடைய கிதாபுகளில் எல்லாம் நாம் பார்க்குறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தனது மறையிலே சூரத்துல் பக்ராவில் ஒரு ஆயத்து வருகின்றது. வமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின் அவ நதர்த்தும் மின் நதிரின் ஃபஇன்னல்லாஹ யஅலமுஹு. நீங்கள் எந்த ஒரு தர்மத்தை, செலவுகளை செய்தாலும் சரி, நன்மையான முறையில் நன்மைக்காக வேண்டி எதோ ஒரு உங்களுடைய பொருளில் இருந்து எதை செலவு செய்தாலும் சரி, அவன் அதர்த்தும் மின்னதிரின் அல்லது எதையாவது நேர்ச்சையாக நியத்து வைத்து, நேமிதமாக நதிராக நியத்து வைத்து அதை நீங்கள் நேர்ந்து நீங்கள் செலவழித்தாலும் சரி, இன்னல்லாஹ யஅலமுஹு, நிச்சயமா அல்லாஹ் அதை நன்றாக அறியக்கூடியவனாக இருக்கிறான். வமாலில் ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு எந்த விதமான உதவியாளர்களும் இல்லை என்றும் இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறான். அப்படியானால் நாம் செய்கின்ற தர்மங்கள், சதக்காக்கள், நேர்ச்சைகள், இவைகளுடைய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அந்த நன்மையை நாம் என்ன செய்கிறோம்? பிறருக்கும் சேர்த்து வைக்க முடியும். அல்லாஹிடத்திலேயே கேட்டு அடுத்தவங்களுக்கும் நாம் சேர்த்து வைக்கலாம் என்பதற்கு இந்த ஆயத்தையும் இமாம்கள் நமக்கு ஆதாரமாக எடுத்து காட்டுறாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், உபகாரம் செய்யக்கூடியவர்கள், செலவழிக்கக்கூடியவர்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களுடைய கூலிகளை அல்லாஹ் பழுதாக்குவதில்லை, வீணாக்க மாட்டான். நாம கூட ஒரு அற்பளவு, ஒரு சின்ன அளவுக்கு நாம் நல்லதை செய்தாலும் கூட அதனுடைய நன்மையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அதே மாதிரி தீமை செய்தாலும் கூட அந்த தீமையினுடைய தண்டனையும் பெற்றுக்கொள்வோம் என்று அல்லாஹ்வே நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அப்படியானால் நாம் செய்கின்ற தர்மங்கள், நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள், செலவுகள், நேர்ச்சைகள், அதே மாதிரி குர்ஆன் ஓதக்கூடிய குர்ஆன் ஷரீஃபின் நன்மைகள் அத்தனையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவினுடைய அவனிடத்திலே கேட்டு நபிமார்கள், வலிமார்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள் அனைவர்களுக்கும் அதை சேர்த்து வைக்கலாம். இது நமக்கு மார்க்கம் அனுமதித்த ஒன்று. நபிமார்களுக்கு மட்டும்தான் என்றல்ல, மறைந்து போன நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், மற்றவர்களுக்கும், மொத்த மூமின்களுக்கும் என்ன செய்யலாம்? சேர்த்து வைக்கலாம். இது மார்க்கம் தந்த அனுமதி. ஆக இதற்கு பேர் ஈசால் சவாப் என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஈசால் சவாபு பற்றி நிறைய ஹதீதுகள் நமக்கு வந்திருக்கிறது. அபூதாவூதிலே ஒரு ஹதீது வருகின்றது. சாபித் பின் லஹாக்கின் கால நதர ரஜுலன் அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹர இப்லன் பிபுவானா. அதாவது நதிர் என்றால் இன்னொன்று விளங்கி கூட வேண்டும். இப்போ நதிர் என்றால் அரபியில் நேர்ச்சை என்று அர்த்தம். இப்போ நேர்ச்சைன்னு சொன்னால் அல்லாஹு தாலா என்னுடைய வியாதியை சுகப்படுத்தி விட்டால், என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி தந்து விட்டால், நான் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு 3 நாள் நோன்பு வைப்பேன், அல்லது நான் 10 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன், அல்லது எதையாவது ஒரு காரியத்தை, இந்த காரியத்தை நான் செய்து வைப்பேன் என்று நாம நேர்ச்சை அல்லாஹ்வுக்கு நேர்ந்துடுறது. இதுக்கு பேர் அரபியில் நதிர் என்று பேர். இந்த நதிர் இருக்குதே, இதை பற்றி புகஹாக்களான இமாம்களிடத்துல நதிருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்நதிர் குல்லுஹு லில்லாஹ், நேமிதம் பூராவுமே அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது, அவனுக்கு மட்டும்தான் வைக்கணும். நதிர் என்பதே யாருக்கு? அல்லாஹ், அவனுக்கு மட்டும்தான் வைக்க வேண்டும். வேறு யாருக்கும் நதிர் செய்யக்கூடாது, நேர்ச்சை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய புகஹாக்களான இமாம்கள், குறிப்பாக ஷாஃபி மத்ஹபுடைய கிதாபுகள் எல்லாம் இருக்குது. இப்போ நாம் சொல்கிறோமே நேர்ச்சை, ஓசல்லாதம் அவங்களுக்கும் அவுலியாக்களுக்கெல்லாம் நாம் நேர்ந்து செய்கிறோமா இல்லையா? கந்தூரி கொடுக்குறோம், சோறாய் கொடுக்குறோம், அல்லது ஏதாவது காரியங்களை நம்ம செய்கிறோம், இதையும் நேர்ச்சைன்னு தான் சொல்கிறோம். ஆக இமாம்களான நாதாக்கள் அந்த நதிர், அதுக்கு அந்த நதிரை ஃபிக்ஹி நதிர் என்று சொல்வார்கள். புகஹாக்கள் இடத்துல அந்த நதிருக்கு என்ன பேரு? அது அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹுக்கு மட்டும்தான்.
அப்போ நதுர ஃபிக்ஹி என்று அதற்கு பேர். இன்னொரு வகையான நேமிதம் இருக்கிறது, அதுக்கு நதுர உருஃபி என்று பேர். ஆதத்தில் நாம் பேசிக்கொள்ளுகிறோமே, ஆதத்தில் நாம் ஒரு தர்காவுக்கு போய் நான் நேசம் செய்கிறோம், நாகூருக்கு போகிறோம், அஜ்மீருக்கு போகிறோம், பக்தாதுக்கு போகிறோம், அந்த நேசம் செய்கிறோமே, இது நதுர உருஃபி, நம்முடைய வளமையில் உள்ள நேச்சர். அந்த நதுருக்கும் இந்த நதுருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ இந்த நதுரு ரெண்டாவது சொன்னேனே, இந்த நதுர உருஃபி இருக்கிறது, இதை நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்த்தா இது ஈசால் தவாப் தான். இது ஈசால் தவாப். அல்லாஹுடைய அவுலியாக்களுடைய தர்காவுக்கு போய் நாம் ஒரு சோறாக்கி ஏழை எளியவங்கள்லாம் கொடுத்துட்டு அந்த தவாபை அந்த பெரியவங்களுக்கு நாம் சேர்த்து வைக்கிறது. இதுக்கு பேர் தான் நதுர உருஃபி. ஆனால் வழக்கத்தில் எது நேர்ச்சேன்னு நாம் சொல்லிடுறோமே தவிர அந்த நதுரு அல்லாஹுக்குரியது. நதுரு அன்னதுரு குல்லுஹூல் இல்லா, நதுரு நேர்ச்சை எல்லாமே அல்லாஹுக்குரியது தான். இதை விளங்காம தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தர்காவுக்கு போய் நேர்ச்சை செய்கிறது சிறுக்கு, அது குஃபுரு என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நிறைய பேர் சுன்னத் ஜமாத்தில் உள்ள சில கூட்டங்களும் கூட என்ன செய்யுது, இந்த மாதிரி இங்கார் பண்ணுறாங்க, நேர்ச்சைலாம் கூடாதுன்னு சொல்லி. நாங்கள் சொல்கிற நேர்ச்சை அது அல்லப்பா, அல்ல ஃபிக்ஹில் சொல்லப்பட்ட அன்னதுரு குல்லுஹு என்று சொன்ன அந்த நேர்ச்சையை நாங்கள் சொல்ல இல்லை. ஈசால் தவாபுக்குரிய அந்த நேமிதம் என்று உருஃபில் நாங்கள் சொல்கிறோமே வளமையில், இதைத்தான் நாங்கள் நேசைன்னு சொல்லுகிறோம். இதைத்தான் நாம என்ன அவுலியாக்களுடைய கந்தூரிக்காக வேண்டி கொண்டாடுகிறோம். இந்த மாதிரி நேசை இது இமாம்கள் இதுக்கும் ஆதாரம் தந்திருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய பானி ஃபவுண்டர் இருந்தாங்களே, அப்துல் வஹாப் பானி ஹசரத், அவர்களுடைய உஸ்தாத் முஹியுத்தீனுல் வேலூரி, குத்துப வேலூர்னு கூட அவங்களுக்கு ஒரு பட்டம் இருக்கிறது. குத்துப வேலூர் மக்காவில் அடங்கியிருக்கிறாங்க. மிகப்பெரிய மேதை அப்துல் வஹாப் பானி ஹசரத் அவங்கள்ட்ட ஓதுனவங்க தான். அவங்கள்ட்ட ஓதிட்டு தான் அதுக்கு பின்னால் தான் பாக்கியாத்து மதரசாவே ஆரம்பித்தாங்க. அவங்க குத்துப வேலூர் ரலியல்லாஹு ஒரு கிதாப் எழுதியிருக்கேன், ஃபஸ்லுல் கிதாப் பைனுல் ஹத்தஇ வஸ்ஸவாப் என்று சொல்லி ஃபார்சியில் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதில் நிறைய அரபி ஹவாலாக்கள் கிதாப், ஹதீது, ஆயத்து எல்லாமே கொடுத்து எழுதுகிறாங்க. ஃபஸ்லுல் கிதாப்னு சொல்லி கிதாப் அதில் சொல்லி காட்டுறாங்க இந்த விஷயத்தை. அதுபோல் இன்னும் சில இமாம்களும் சொல்லி காட்டுறாங்க. நதுர் வந்து ரெண்டு வகை. ஒன்று நதுர ஃபிக்ஹி, அது அன்னதுரு குல்லுஹுன்னு சொல்லி இல்லான்னு சொல்லப்பட்டிருக்கே அது ஒன்று. அடுத்து நதுர உருஃபி, நாம் வளமையில் செய்து வருகிறோமே இந்த நேமிசம், இது எந்த சிறுக்கும் இல்லை குஃபரும் இல்லை, இது அசலை பார்த்தா இது ஈசால் தவாப் தான் இது அப்படின்னு சொல்லி அல்லாமா குத்துபே வேலூர் ரலியல்லாஹு தங்களுடைய ஃபஸ்லுல் கிதாப் என்ற கிதாபிலையும் அழகாக சொல்லி காட்டுறாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருகின்றது. சாபித் பின் லஹாக் கால நதர ரஜுலுன் அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹர இப்லம் பிபுவானா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு நபர், ஒரு சஹாபி வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் புவானாங்கிற ஒரு இடத்துல ஒரு ஒட்டகையை அறுத்து நான் அங்கு தர்மம் செய்யணும்னு நினச்சிருக்கிறேன், நீயத்து வச்சுக்கிறேன், நேர்ச்சையே வச்சுட்டேன், நான் நேமிதமே வைத்து விட்டேன்னு சொல்கிறாங்க. என்ஹர இப்லம் பிபுவானா, புவானா என்ற இடத்துல ஒரு ஒட்டகை அறுத்து நான் தர்மம் செய்யணும்னு நினைச்சிருக்கிறேன் அப்படி நினச்சிக்கிட்டு அப்புறம் பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து வந்து அவர் கேட்குறாரு. அந்த மாதிரி சொன்ன உடனே பெருமானார் கேட்குறாங்க, ஹல் கான ஃபீஹி வஸனம் மின் நௌசானில் ஜாஹிலியா யுஅபத். ஜாஹிலியா காலத்தில் உண்டான காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் எல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களே, அந்த மாதிரி ஏதாவது விக்கிரகங்கள் இருக்குதா அந்த இடத்துல? நீங்கள் அந்த புவானாங்கிற இடத்துல அறுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த இடத்துல ஒரு விக்கிரகம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொல்கிறார், காருலா, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ திரும்பவும் பெருமானார் கேட்குறாங்க, ஹல்கான பீஹி ஈது மின் அயாதிஹிம், அவர்கள் திருவிழா கொண்டாடுகின்றார்களே, கொண்டாட்டம் அந்த மாதிரி ஏதாவது கொண்டாட்டம் நடக்கக்கூடிய இடமா அது அப்படின்ற சொல்ல கேட்குறாங்க. காலுல்லா, இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்ன உடனே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவுஃபி பினத்ரக, உன்னுடைய நேமிசத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அந்த இடத்துல கொண்டு தாராளமாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீது மிஷ்காத் ஷரீஃபிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூதாவூதிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படியானால் எந்த ஒரு நேர்ச்சியை எந்த இடத்துல கொண்டு செலுத்துவேன் என்று நியத்து வச்சோமோ அந்த இடத்துல தான் செல்வது வாஜிப், அந்த இடத்துல கொண்டு செய்கிறது வாஜிப். இப்படி நிறைய நமக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய நமக்கு பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ நாம் ஒரு நேர்ச்சியை வைத்து விட்டால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுறது கடமை. ஒல் யூஃபூ நுதூரஹும், அல்லாஹ் சொல்கிறான்,
யார் நேர்ந்து விட்டீர்களோ உங்களுடைய நேமிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அடுத்து யூஃபூன பின்னதிரி யகாஃபூன யோமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா என்று சொல்லி கூட நம்ம சூரத் ஜுமாவில் கூட ஓதுறோம். யூஃபூன பின்னதிரி, அந்த நல்ல மக்கள் எதையாவது நேமிசம் வச்சு விட்டால் அந்த நேமிதத்தை நிறைவேற்றி விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நேர்ச்சை என்பது இரண்டு வகை. அந்நது ஒமன்கான நதுரும், இன்னொரு வகை இருக்கிறது. இரண்டு ஹதீஸில் நசாய் என்ற ஒரு ஹதீஸ் கிதாபில் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, நதுரு இரண்டு வகை இருக்கிறது. ஒமன்கான நதரும் நதர ஃபீ தாஅத்தின் வதாலிக லில்லாஹி ஃபீஹில் வஃபா. அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனுஷன் நேர்ச்சை வச்சா நிச்சயமாக அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுறது கடமை, வாஜிப் அவனுக்கு. ஒமன் நதர ஃபீ மஅசியத்தின் வதாலிக லிஷைத்தான். ஒருத்தர் ஒரு பாவமான காரியத்தை செய்வதாக நேர்ச்சை வச்சுக்கிட்டான். நான் குடிப்பேன் நேர்ச்சை வச்சான். எங்கேயாவது போய் திருடுவேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டான். அல்லது திருடி என்னமாவது நான் தர்மம் செய்வேன் நேர்ச்சை வச்சுக்கிட்டான். இது பாவமானது. இந்த மாதிரி பாவமான ஒரு காரியத்துக்கு நேர்ச்சை வைத்தால் அது சைத்தானுக்குரியது. வலா வஃபா ஃபீஹி, அதில் என்ன வேண்டியதில்லை, நாம் நிறைவேற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்து யுகஃபிரு மிம்மா யுகஃபிருல் யமீன, ஒரு மனுஷன் எதையாவது சத்தியம் விட்டு சத்தியம் பண்ணிட்டு அந்த சத்தியத்தை முறிச்சிட்டால் அதுக்கு சில கஃபாராக்கிறதுக்கு பிராயச்சித்தங்கள் இருக்குது. அதே பரிகாரத்தை இதுக்கும் செய்ய வேண்டும். பாவமான ஒரு நேர்ச்சையை செஞ்சுவிட்டு அதை பாவத்தை செய்யவும் கூடாது. அடுத்து அவன் பாவமான நேர்ச்சையை வச்சதுனால அவனுக்கு ஒரு பரிகாரமாக கஃபாராவும் கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது நசாயில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைய ஹதீஸ் இருக்கிற நேர்ச்சைக்கு, நேர்ச்சையை பற்றி, ஈசா அல்துவா பற்றி நிறைய ஹதீதுகளை நாம் பார்க்க முடிகின்றது. இன்னொரு ஹதீஸ் மிஷ்காத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதாவூதிலேயும் அதே ஹதீஸ் இருக்கிறது. ஒரு பெண்மணி, இன்ன இம்ராத்தின் காலத்து யா ரசூலல்லாஹ் இன்னி நதர்து அன் அத்ரிப அலா ரஸிக பித்தஃப். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு பெண்மணி வர்றாங்க, ஒரு சஹாபியத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி நதர்து அன் அத்ரிப அலா ரஸிக பித்தஃப். நாங்கள் உங்கள் சமீபத்தில் உங்களுக்கு முன்னாலே தஃப் அடித்து நான் பைத்து பாட வேண்டும் என்று நான் நியமிச்சு பண்ணிருக்கிறேன். இது கிடாரத்தெல்லாம் கொடுக்க இல்லை, தஃப் அடிக்கிறது, தாயிரா அடிக்கிறது சுன்னத்து. தஃப்னு சுன்னத்து. நம்முடைய நிக்காஹுகளுக்கெல்லாம் கூட தஃப்பை கொண்டு நீங்கள் பிரபலியப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க. அலினு நிக்காஹ பித்துஃபூஃப், தஃப்புகள் அடித்து நீங்கள் உங்களுடைய நிக்காஹை பிரபலியப்படுத்துங்கள் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம சைடுல எல்லாம் இல்லை, தஞ்சாவூர் மாவட்டத்தில எல்லாம் தஃப் அடித்து இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போவும் நிறைய சங்கங்கள் இருக்கிறது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர் அந்த லைன் பூராமல் தஃப் அடித்து நிக்காஹுக்கு விளம்பரம் பண்ணுவாங்க. பைத் சொல்லிக்கிட்டு போவாங்க, மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போவாங்க. அது சுன்னத்தும் கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலினு நிக்காஹ, நிக்காஹை பிரபல்யப்படுத்துங்கள் தஃப்புகளை கொண்டு சொல்லி. இப்போ இன்னொரு விஷயம், இதில் தஃப்பு அடித்து பிரபல்யம் பண்ணுறதோ உள்ளேயே இன்னும் சில விஷயமும் இருக்கிறது. இப்போ அப்படியானால் தஃப்பு அடித்து பிரபல்யம்னா இவர் மாப்பிள்ளைன்னு தனியாக தெரியும், மாப்பிள்ளைன்னு சொல்லி தனியாக அவரை தெரியுது. இப்போ இங்கே சில கல்யாணங்கள் இப்போ நடக்குது, சில இடங்களில், சில ஊர்கள் எல்லாம் நடக்குது. பூமாலே போடுறது இல்லை, ஒரு சட்டையை போட்டு ஒரு பேண்டை போட்டுக்கிட்டு 4 பேரை போல் சேரில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்வார், யாரையோ கூப்பிட்டு வந்து உட்கார, ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுவார், இன்னொரு ஆள் நான் முடிச்சிருந்தேன், சரி ஒப்புக்கொண்டேன், சரி நிக்கா முடிஞ்சு போச்சா, பாரக்கல்லா, சரி. இதுதான் ஒரு நிக்கா. மாப்பிள்ளை யார், அதுக்கு நிக்கா முடிக்கும் போது மாப்பிள்ளை யார் அப்படின்றதுலாம் ஒரு அடையாளமும் தெரியாது. அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்ல இல்லை, மாப்பிள்ளை யாருன்னு அடையாளம் காட்ட சொன்னாங்க. அலினு நிக்கா பித்துஃபூஃப், தஃப் அடித்து இவர் தான் மாப்பிள்ளைப்பா, இவருக்கு கல்யாணம், இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணுக்கும் கல்யாணங்கிறது என்ன செய்யுங்க, நீங்க பிரபல்யப்படுத்துங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த அயலினுங்கிற வார்த்தையிலே தான் மாலை போடுறது அமைஞ்சு போயிருதுங்க. இப்போ மாலை போடக்கூடாதுன்னு சொல்றான், மாலை போடுறது சிறுக்குன்னு சொல்றாங்க. இது இவங்க புதுசா சொன்னதில்லை, மாலை போடுறது சிறுக்குன்னு சொல்லி இவங்க புதுசா இந்த கூட்டம் 1984க்கு பிறகு வந்த கூட்டம் சொன்னது மட்டும் இல்லை. அதுக்கு முந்தைய 1952 தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, வட இந்தியாவில் டெல்லியிலேருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு. என்ன கூட்டம் அது? தப்லீக் ஜமாத்து. அந்த கூட்டத்தினுடைய ஸ்தாபகர் இருக்கிறார் இல்யாஸ், அவருடைய ஷேக் அஷ்ரஃப் அலி தானவி எழுதியிருக்கிறார் பெஹஸ்தி சேவர் என்ற அவருடைய புஸ்தகத்தில், யா ரசூலல்லாஹ் என்று கூப்பிடுறது சிறுக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி இப்படி குனிஞ்சு சலாம் சொல்றது சிறுக்கு, நாம கூப்பிடுறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறது சிறுக்கு,
அடுத்து பூமாலை போடுறது சிறுக்கு, செஹரா பாந்தனா சிறுக்கு. சில வடநாட்டில் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, உருதுக்காரங்கள்லாம் முகத்துல எல்லாம் கூட பூ கட்டுவாங்க, செஹரான்னு பேர். அந்த மாதிரி செஹரா கட்டுறது சிறுக்கு, பூமாலை போடுறது சிறுக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறார். யாரு? அஷ்ரஃப் அலி தானவியே என்ன செய்யிருக்கிறாரு, சிறுக்கு என்று பாபு சிறுக்கு அவர் குஃப்ரிக்கு பாத்தவங்க பயாண்டு ஒரு ஹெட்டிங் போட்டு ஒரு பாடம் போட்டு எழுதுறாரு. வரிசையா அது சிறுக்கு, இது சிறுக்கு, அது சிறுக்குன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையை தான் இந்த கூட்டம் பின்பற்றுகிறது. எந்த கூட்டம்? இந்த கூட்டம். இப்ப இந்த தௌஹீது கூட்டம் சொல்லுதே, இதுவும் என்ன செய்யுது, அந்த தானவி சாஹிபுடைய அந்த கொள்கையை தான் இவங்களும் பின்பற்றாங்க. அடுத்து சொல்றாங்க பூமாலை போடக்கூடாது சிறுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு காரணம் சொல்றாங்க. அதாவது அதுல இஸ்ராஃப் இருக்கு. பூமாலை போடுறதுலாம் வெறும் வீண் விரயமான செலவு. அது வீண் விரயம். எதுக்கு அதுக்கு 500 ரூபா 1000 ரூபா போட்டு எதுக்கு செலவழிக்கணும்? வீண் விரயம்னு சொல்லி வீண் விரயத்தை பத்தி சொல்றாங்க. இதே சொல்ற ஆள்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, அதே கல்யாணத்துல, அதே தௌஹீது கல்யாணத்துல, அதே வந்து அந்த தப்லீக் ஜமாத்தினோட மெம்பர்கள் அவங்களுடைய கல்யாணங்கள்ல என்ன செய்வாங்க தெரியுமா, பாதி தெருவுக்கு பந்தல் போட்டிருப்பாங்க. பந்தல் போடுறதுக்கு 10,000 15,000 கொடுத்து பந்தல் போட்டுருவான். சாப்பாடும் கூட ஆக்கி கொடுத்துருவாங்க. உயர்தரமான ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் வாங்கி மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த 500 ரூபா 1000 ரூபாய்க்குள்ள பூமாலைக்குள்ள துட்டு இருக்க, இதுதான் அவங்களுக்கு வேணும். இஸ்ராஃபா தெரியும். ஏமாத்துறது பாருங்க எப்படி. இப்ப அவங்களோட கொள்கை அது. அந்த கொள்கையை எப்படி எல்லாம் பரத்துறாங்க என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யார சொல்லுதா, உங்களுடைய சமூகத்திலே தப்படித்து நான் மகிழ வேண்டும் என்று நேர்ச்சை வைத்திருக்கிறேன், நதிரே வைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவுஃபி பி நதிரக்கி, உன்னுடைய நேர்ச்சை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதை நேர்ச்சை தப்படிக்கிறதுக்கு ஒரு நேர்ச்சை யார் இணைந்திருக்கிறாங்க, ஒரு சஹாபியத்து சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்குறோம். அப்போ இப்போ சொல்றாங்க எல்லாம் அது சிறுக்கு, இது சிறுக்கு, அது சிறுக்குன்னு சொல்லி ஒன்று போல சிறுக்குன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் சிறுக்கு அல்லப்பா, இதெல்லாம் சிறுக்கு அல்ல. அந்த பெண் என்ன சொல்லல, நான் அல்லாஹுக்காக வேண்டி நேர்ந்து தப்படிக்கிறேன்னு நேரம் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்தில் வந்து நான் உங்கள் சமூகத்தில் தப்படிக்கிறேன்னு தான் நேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது சம்பந்தமான விஷயம்தான். அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுடைய தர்காவில் போய் அவங்களுக்காக வேண்டி நாதாக்களுக்காக வேண்டி சில நேர்ச்சைகளை நாம் செய்கிறோம். இது நதர் உருஃபி என்பதுதான் இதுக்கு அர்த்தம். ஒரு மனுஷன் சொல்றான், அதாவது ரத்துல் மஹ்தார்னு சொல்லி ஹனவி மதஹ்புடைய ஃபிக்ஹ் கிதாப் ரத்துல் மஹ்தார் ஆதாரமான பெரிய கிதாபும் கூட. துருல் முஹ்தார் என்ற ஒரு கிதாபுக்கு விரிவுரை ஷரஹ். அதில் சொல்றாங்க, அல்லாமா ஷாமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்கால யா அல்லாஹ் இன்னி நதர்து லக இன் ஷஃபைதனி மரீதி. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் சொல்றாயா, இறைவனே நீ என்னுடைய வியாதியை சுகமாக்கி விட வேண்டும், அல்லது ரதத்த காயிபத்தி, என்னுடைய ஒரு நபர் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளை எங்கேயோ காணாமல் போயிட்டார், பல வருஷங்களாக பல நாள்களாக காணாமல் போயிட்டார், அவரை நீ திருப்பி கொண்டு வந்து தந்துடணும் எங்கள்கிட்ட. அவ கலைத்த ஹாஜத்தி, அல்லது எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நீ பூர்த்தி செய்து விட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, அன் ஒத்தைமல் ஃபுக்ரா அல்லதீன பாபு சையதத்து நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தர்காவில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபகீர்மார்களுக்கு நான் உணவளிப்பேன் என்று சொல்லி நேர்ந்துக்கிட்டான் ஒரு மனுஷன். எங்க மிஸ்ரில் நஃபீசத்து தாஹிரா ஒரிஜினல் செய்யுது வம்சத்தை சேர்ந்தவங்க, ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்தவங்க, மிகப்பெரிய கராமத்து உள்ளவங்க. நஃபீசத்து தாஹிரா ரலியல்லாஹு அவங்களுடைய ஜியாரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபுகராக்களுக்கு ஏழைகளுக்கு நான் உணவளிப்பேன் என்று ஒரு மனுஷன் சொன்னால், அல்லது அவில் ஃபுகரா இல்லதின பி பாபில் இமாம் ஷாஃபிஈ, அல்லது இமாம் இமாம் ரலியல்லாஹு அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய ரவுதா ஷரீஃபுக்கு அந்த பக்கத்திலே அவங்களுடைய வாசலில் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளியவர்களுக்காக வேண்டி நான் உணவளிப்பேன் என்று ஒரு மனிதன் நேர்ந்து கொண்டால், அவில் இமாம் லைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லது அபுல் லைஸ் சமர்கந்தி என்று சொல்லி மிக ஒரு பெரிய ஃபகீஹாவும் இருந்தாங்க, முஹத்திதாவும் இருந்தாங்க, அபுல் லைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய ஜியாரத்தில் இருக்கக்கூடிய ஃபகீர்மார்களுக்கு நான் உணவளிப்பேன் என்று ஒரு மனுஷன் நேர்ந்து கொண்டால், அல்லது அவ அஷ்தரி ஹசீரன் லி மசாஜிதிஹும், அந்த நாதாக்கள் அடங்கியிருக்கிற பள்ளி ஜியாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளி வாசல்களுக்காக வேண்டி இதை ஒரு பாயை வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டாங்க.
அல்லது எண்ணெயை நேர்ந்து நான் அவங்களுக்காண்டி விளக்கரிக்கிறதுக்காண்டி எண்ணெய் வாங்கி கொடுக்குறேன் அல்லது லைட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்து கொண்டாலோ அவ் தராஹிமில்லை மை யகூமும் பிஹா, அல்லது அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்காக வேண்டி அவங்களுடைய வாரிசுக்காரர்களுக்காக வேண்டி எதையாவது பணங்காசுகளை நான் கொடுப்பேன் என்று நேர்ந்து கொண்டால் மிம்மா யகூனு ஃபீஹி நஃபஉல் ஃபுக்ரா, நாம் கொடுக்கின்ற இந்த செலவழிக்கின்ற செலவுகள் எல்லாம் அந்த நம் மக்களுக்கு அது உபயோகமான பொருளாக அது இருக்குமானால் இந்த மாதிரி செலவழிக்கிற விஷயத்துல இந்த நதரும் அல்லாஹ்வுக்கு செய்யற நதரு தான் சொல்றாங்க. ஒன் நதுரு லில்லாஹி தஆலா, இந்த நதரு யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்குள்ளே தான். ஆனா அப்ப இந்த இடத்துல இந்த பெரியவங்களோட பேர்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஷாஃபி இமாமோட பேர், அபுல் லைஸ் அவங்களோட பேரு, அப்புறம் நஃபீஸா ரலியல்லாஹு அன்ஹுங்களோட பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா இன்னமா ஹுவ மஹல்லல் லிஸர்ஃபின் நத்ரி லிமுஸ்தஹிகீஹில் காத்தினீன பிரிபாத்திஹி அவ் மஸ்ஜிதிஹி அவ் ஜாமிஇஹி. இப்ப அங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த ஏழை எளியவர்களுக்கு அவங்க முஸ்தஹிக், அதுக்கு தகுதி உள்ளவங்க, அந்த தர்மங்களை அந்த பணங்களை அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதி உள்ளவர்கள் அவர்கள். ஆக இந்த தகுதி உள்ள இந்த செலவை செய்யக்கூடிய மஹல்லாக அது இருக்கிறது, இடமாக அது இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி எல்லாம் நாம் நேர்ச்சை செய்வது யஜூசு பிஹாதில் இஅ்திபார், இந்த அமைப்பிலே அவங்களுக்காக வேண்டி அவுலியாக்களுக்கு நேர்ச்சை செய்யலாம் என்ற இந்த செய்தியை ரத்துல் முஹ்தாரில் அல்லாம ஷாமி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி முற்காலத்தில் உள்ள இமாம்கள் எல்லாம் நாதாக்கள் எல்லாம் இந்த நாம் செய்கின்ற இந்த நேர்ச்சைகளை எல்லாம் யாரு சிறுக்குன்னு சொன்னதும் இல்லை, குஃபுருன்னு சொன்னதும் இல்லை. அதே மாதிரி வளமையாக அவங்க ஆதரித்து அவங்க நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் நம்ம பார்க்க முடிகின்றது. அதற்கு அடுத்து ஷாஹ் அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹ்லவி ரலியல்லாஹு அன்ஹு, டெல்லியில் அடங்கியிருக்கிற கண்ணியத்திற்குரிய மகான் அப்துல் அசீஸ் தெஹ்லவி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஃபதாவா அசீசியா என்று ஒரு கிதாபில் சொல்லி காட்டுறாங்க. ஹகீகத்த ஈ நஸ்ர் ஆனஸ்த் கை ஹிதாய தவாப தவாமோ இன்ஃபாக் ஓ பதில் பரூஹ மயித் க அம்ரீஸ் மஸ்னூன் பாஸ் ரூய அஹாதீஸ் சஹீஹா தாபிதஸ். ஃபார்சியில் ஃபதாவா அசீசியா ஃபார்சி அது எல்லாம் சொல்றாங்க. நாம் இந்த மாதிரி செய்கின்ற இந்த நேர்ச்சையில் இருக்கிற இது இந்த நதருடைய அந்த சவாபுகளை நாம் செய்கின்ற செலவழிக்கின்ற பணத்தினுடைய நன்மைகளை எல்லாம் நாம் யாருக்கு செய்கிறோம் என்றால் அல்லாஹுக்குரிய நேர்ச்சை தான். ஆனால் இன்னொரு மனிதருக்கு, ஒரு மையத்துக்கு அல்லது ஒரு மறைந்து போனவங்களுக்கு நாம் செய்கின்ற இந்த நேர்ச்சை எந்த விதமான குற்றமும் அல்ல, மாறாக மஸ்னூன் சுன்னத்தான நேர்ச்சைன்னு சொல்றாங்க. யாரு? ஷாஹ் அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹ்லவி, ஹதீஸ் கலையினுடைய தேர்ச்சி பெற்ற ஷாஹ் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனார். ஷாஹ் வலியுல்லா அவங்களுடைய மகனார் தான் யாரு? ஷாஹ் அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹ்லவி. நம்முடைய ஷேഖ்னாவுடைய சில்சிலா, நம்முடைய சில்சிலாவில் கூட என்ன செய்கிறாங்க, அவங்க வர்றாங்க. ஷாஹ் அப்துல் ரஹீம் சூஃபி, ஷாஹ் வலியுல்லா, ஷாஹ் அப்துல் கனி, அப்புறம் ஷாஹ் அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹ்லவி இவங்கெல்லாம் வருவாங்க இல்லைங்களா. மிகப்பெரிய ஹதீஸ் கலை விருப்பினர் அவங்க சொல்றாங்க எப்படி, அதெல்லாம் ஹராம் இல்லப்பா, சுன்னத்தான காரியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. மட்டுமல்ல அது ரூய அஹாதீத சஹீஹா தாபிதஸ், இதெல்லாம் அங்கங்க உள்ள செய்தி இல்லை, ஹதீஸில் இருந்து ருஜுவான செய்திகள் என்றும் சொல்றாங்க. ஹதீஸில் இருந்து ஊர்ஜிதமான செய்திகள் இது அப்படின்னு சொல்லி ஃபதாவா அசீசியாவில் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அது மட்டுமல்ல இன்னும் நிறைய ஆதாரங்கள், ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கிறது. அதுக்கு அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் நான் கொஞ்சம் பேசணும். ஆகவே இன்னொன்று விஷயத்தை நான் நிறைவு செய்கிறேன். அரபி மദ്രസാக்களில் காலேஜுகளில் எல்லாம் 6வது ஜும்ராவில் ஒரு கிதாப் கொடுப்பாங்க, உசூல் ஃபிக்ஹ்னு சொல்லி, ஹனஃபி மதுஹபுடைய உசூல் ஃபிக்ஹ். நூருல் அன்வார்னு சொல்லி ஹனஃபி மதுஹபுடைய உசூல் ஃபிக்ஹ், பெரிய கிதாப், ஆதாரமான பெரிய கிதாப். அந்த கிதாபினுடைய ஆசிரியரான அல்லாமா முல்லா ஜீவன், அவங்க பேர் முல்லா ஜீவன், ஜோன்பூர்னு சொல்லி ஊருக்காரங்க, வட இந்தியாவில் உள்ளவங்க. முல்லா ஜீவன் அவங்க தப்சீர் அஹமதின்னு ஒரு தப்சீர் எழுதியிருக்காங்க. அந்த தப்சீரில் சொல்லி காட்டுறாங்க, ஒரு கருத்தை சொல்றாங்க, கைர खुदा की नजर मानना हराम है. அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு அந்த ஃபிக்ஹி நதர் முதல்ல சொன்னேன், அந்த மாதிரி நேர்ச்சை வைக்கிறது ஹராம். मगर औलिया अल्लाह के मज़ारात पर जो नजरें पेश की जाती है, ஆனால் அல்லாஹுடைய அவுலியாக்கள் தர்பாரில் நாம எந்த விதமான நேர்ச்சியை வச்சு நாம செய்கிறோமோ
वो दर हकीकत खुदाय तआला की नजरें होती है அதுவும் அல்லாஹ்வுக்கு செய்யற நேச்ச தான் அதுவும் அல்லாஹ்வுக்கு செய்யற நேச்ச தான் ஏன்னா क्योंकि इन नजरों का मकसद साहिब को सवाब पहुंचाना है இப்போ நாம இந்த நேச்சையின் மூலமாக சோறாக்கி போடுறது கிடா அறுத்து அவங்களுக்கு அவனுடைய நேச்சை கொடுக்கறது இதனுடைய சவாபு என்ன செய்யறோம் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறோம் அசல்ல பார்த்தா இதுவும் அல்லாஹ்வுக்கு செய்யற நேச்சை தான் அப்படின்னு சொல்லி அல்லாமா முல்லா ஜீவன் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துல கூட அவங்க சொல்றாங்க அதே தஃப்சீர் அஹ்மதியில சொல்றாங்க இப்போ நிறைய பெரிய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது இப்போ இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னோட சிலோனில் ஒரு விவாதம் நடந்துச்சு அல்லாஹ் அவுலியாக்கள் கந்தூரிக்கு அறுக்கப்பட்ட ஆடு கறியில் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு பெரிய வஹாபிகளுக்கும் சுன்னத் ஜமாஅத் உலமாக்களுக்கு இடையில பெரிய விவாதம் இப்போ 2, 3, 4, 5 வருஷத்துக்கு முன்னால் போய் பேசுனாங்களோ ஆனால் சரியான முடிவுக்கு வரையில் அவங்க குழப்பி விட்டு போயிட்டாங்க இப்போ அதில் அவங்க வச்ச ஒரு ஆதாரம் என்ன ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து தமுல் அஹமுல் ஹின்சீர்னு சொல்லி ஒரு ஆயத்து அல்லாஹ் தஆலா என்னென்ன வஸ்துக்களை சாப்பிடக்கூடாதுங்கிறத அல்லாஹ் பட்டியலிட்டு போட்டு சொல்லி காட்டுறான் அதில் ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹி அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக வேண்டி எந்த பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதோ அவைகளும் ஹராம் ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து செத்த வஸ்து சாப்பிடக்கூடாது ரத்தம் சாப்பிடக்கூடாது இப்படியே சொல்லிக்கிட்டு வந்துட்டு அல்லாஹ் சொல்றான் ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லா அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக அவைகளுடைய பேரை சொல்லி அறுக்கப்பட்டவைகளும் சாப்பிடுறது ஹராம் என்று சொல்லி ஒரு ஆயத் இந்த ஆயத்துக்கு முல்லா ஜீவன் ரலியல்லாஹு தங்களுடைய தஃப்சீர்ல சொல்லி காட்டுகிறாங்க மானாஹு துபிஹ பிஹி லிஸ்மி கைரில்லா இந்த ஆயத்துக்கு உடனடியாக நீங்க ஓசுல்லாத்துக்கு உள்ள அவங்களுக்கு நேமிசத்துக்காக வேண்டி உள்ள ஆடு அதனால அது ஹராம்னு சொல்லிடாதீங்க அல்லது வேறொரு கந்திரிக்காக உள்ள இது ஹராம்னு சொல்லிடாதீங்க அல்லது மௌலூது ஷரீஃபுக்காக வேண்டி ஹராம் என்று சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி காட்டுறாங்க மானாஹு துபிஹ பிஹி லிஸ்மி கைரில்லா அறுக்கிற சமயத்தில் அந்த ஆடையோ கோழியையோ மாட்டையோ அறுக்கும் சமயத்தில் அல்லாஹ் அல்லாதது வேறொன்றைய பேரை சொல்லி அறுத்தால் அது ஹராம் எப்படி மிஸ்ல லாத்தி உல் உஸ்ஸா லாத்து மனாத்து உஸ்ஸான்னு சொல்லி பழைய காலத்தில் விக்கிரகங்களை வச்சு காபிர்கள்லாம் வணங்கிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி லாத்துடைய பேரை சொல்லியோ உஸ்ஸாவுடைய பேரை சொல்லியோ அல்லது மனாத்துடைய பேரை சொல்லியோ அறுத்தான் அல்லது ஒரு நபி அஸ்மாயில் நம்பியாய் அல்லது ஒரு நபியோட பேரை சொல்லியா இருக்கிறான் பிஸ்மில்லாஹ் சொல்லிக்கிட்டு பிஸ்மி முஹம்மதுன்னு சொன்னால் அது கூடாது நபியோட பேரை சொல்லி அறுத்தாலும் கூடாது இப்போ அறுக்கின்ற சமயத்தில் எப்படித்தான் செய்யணும் அல்லாஹுடைய பேரை சொல்லி மட்டும்தான் அறுக்க வேண்டும் ஆகவே அப்படி அல்லாஹுடைய பேரை சொல்லி அறுக்கப்பட்ட அந்த மாமிசம் ஹலாலானது அதுல எந்த விதமான குற்றமும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறாங்க பாருங்க ஒமின் ஹாஹுனா உலிம இந்த இடத்துல நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்னல் பக்கரத்தல் மன்தூரத்தல் அவுலியாஇ கமா ஹுவ ரஸ்மு ஃபீ ஜமானினா இப்போ நம்முடைய காலத்திலே நாம் அவுலியாக்களுக்காக வேண்டிய நேர்ச்சி செய்து கிடாயெல்லாம் இருக்கிறோம் கோழியாக இருக்கிறோம் இதெல்லாம் செய்கிறோமே இந்த மாதிரி அவுலியாக்களுக்கு நேமிசம் செய்யப்பட்டு அறுக்கப்பட்ட அந்த மாடு இருக்கிறது அன்னல் பக்கரத்தல் மன்தூரத்தல் அவுலியாய் அவுலியாக்களுடைய நேர்ச்சைக்காக வேண்டிய அறுக்கப்பட்ட மாடு கமாஹுவர் ரசுமுஃபி ஜமானினா நம்முடைய காலத்தில் நடக்கிறது இல்லையா வளமையதை இந்த மாதிரி செய்யறது ஹலாலுன் தையீபோன் அது தையீபானது ஹலாலானது எந்த விதமான குற்றமும் இல்லை அது சாப்பிட்றதில்ல ஏன் தெரியுமா இல்லை அன்னஹு லம் யுதுக்கர் இஸ்மு கைரில்லா வக்தல் தபஹி அறுக்கிற சமயத்தில் அல்லாஹ் அல்லாத எந்த பேர் சொல்லியும் அறுக்க இல்லை அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி தான் அறுக்கும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தான் என்ன செய்வோம் நாம் அறுப்போம் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்பட்டது வயன் கானு யுன்திரூனஹா ஏற்கனவே அந்த ஆட்டை அந்த மாட்டை அந்த அவுலியாவுக்கு நேர்ந்திருந்தாலும் கூட அறுக்கிற சமயத்தில் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்ததுனால எந்த விதமான குற்றமும் இல்லை அது ஹலாலுன் தையிபுன் என்று சொல்லி மிக கண்ணியத்துக்குரிய மிகப்பெரிய ஆலிம் அவங்க உசூல் ஃபிக்ஹ் எழுதி இருக்கிறாங்க மட்டும் இல்லை அல்லாம அவுரங்கசீப் பாஷா அவங்களுடைய உஸ்தாதும் கூட அவங்க அவுரங்கசீப் பாஷாவுடைய ஷஹின் ஷாஹ ஆலம்கீர் பாஷாவுடைய உஸ்தாதும் கூட அவங்க பத்தாவ ஆலம்கீர் என்று உலகத்திலெல்லாம் பெயர் பெற்ற ஹனஃபி மதுஹபுடைய முழத்தவரான ஃபத்வா கிதாபை கோர்வு செய்த 6 நபர்களில் அவங்களும் ஒரு ஆள் 6 நபர்களில் அவங்களும் ஒரு ஆள் அவ்வளோ பெரிய கல்வி கடல் அவங்க தங்களுடைய தப்சீர் அஹ்மதியில் சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் ஆயத்தெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா இப்போ இவங்க சொல்கிறாங்களோ இப்போ நிறைய அது சிறுக்குன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே
இந்த ஹதீஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியத்தானுங்க செய்யும். தெரியுமா தெரியாதா? கண்ணியத்துக்குரியவர்கள், இதை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். எதையெல்லாம் இவங்க சிறுக்குன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்முடைய இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. அது சிறுக்கு எல்லாப்பாண்டு எழுதுகிறாங்களே. இப்போ அப்படியானால் இந்த இமாம்களுக்கு நீ சொல்கிற ஹதீஸ் தெரியுமா தெரியாதா? இதையெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? கேட்டு அதுக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சுக்க வேணும். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்திற்குரிய அபுல் மவாஹிபு ஷாதிலி எல்லாம் அவங்க ஷாதிலியா தரீக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மகானாக இருந்த அவங்க ஒரு குத்துபும் கூட ஷேக் முகமது அபுல் மவாஹிபு ஷாதிலி எல்லாம் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால், உங்களுக்கு ஒரு ஹாஜத்து நிறைவேறும் என்று அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைச்சால், அவர் சொல்றான், பொந்தூரில் நஃபீசத்து தாஹிரத்தில் மிஸ்ரியத்து உலக பல்சன். நஃபீசா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரே ஒரு பைசாவாவது நீ நேர்ந்துக்கன்னு சொல்றாங்க. சொல்றது யாரு? மிகப்பெரிய ஒரு வலி, ஷாதிலியா தரீக்காவுடைய ஒரு பெரிய ஷேக் அவங்க அபுல் மவாஹிபு ஷாதிலி ரலியல்லாஹு அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. எப்படி? நஃபீசத்து தாஹிரா மிஸ்ரில் அடங்கக்கூடிய நஃபீசா அம்மா அவங்களுடைய ஜியாரத்தில் போய் அல்லது அவங்களுக்காக வேண்டி நீ ஒரு பைசாவாவது செலவழி, உன்னுடைய ஹாஜத்து என்ன ஹாஜத்துக்கு துக்குலா ஹாஜத்துக்கு இப்போ துக்குலா ஹாஜத்துக்கு உன்னுடைய ஹாஜத்து நிறைவேற்றி தரப்படும் என்று சொல்லி இந்த செய்தியை அபுல் மவாஹிபு ஷாதிலி ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இது எங்க இருக்கு? குத்துபுர் ரப்பானி அல்லாமா இமாம் ஷாரானி இமாம் ரலியல்லாஹு அப்துல் வஹாப் ஷாரானி ரலியல்லாஹு அவங்க தங்களை தபகாத்துல் குப்ரா என்ற கிதாபில் 2ஆம் வால்யத்தில் 2ஆம் பாகத்தில் 66ஆம் பக்கத்தில் இந்த செய்தி சொல்லி காட்டுறாங்க. ஷாரானி இமாம் மிகப்பெரிய ஆலிம், அவுஹதுல் உலமா என்று சொல்லி அவங்க காலத்தில் பட்டம் பெற்றவங்க. அவுஹது PhDன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ இந்த மாதிரி அவுஹதுல் உலமா தனித்தன்மை வாய்ந்த ஆலிம் என்று பெயர் பெற்றவங்க. அந்த ஜமானுடைய குத்துபாவை இருந்தாங்க. அவ்வளவு பெரிய மகான் அல்லாமா ஷாரானி இமாம் ரலியல்லாஹு அவங்க தபகாத்துல் குப்ராவில் சொல்கிறாங்க. அவங்க நிறைய கிதாபு எழுதியிருக்காங்க. லத்தாயிஃபுல் மினன், அப்புறம் மீசானு ஷாரானி போன்ற பெரும் கிரந்தங்களை எல்லாம் எழுதின மகான். அவங்களுக்கெல்லாம் இது தெரியுமா இல்லையான்னு கேட்டேன். நீ சிறுக்குன்னு சொல்றியப்பா, இந்த ஹதீது இமாம் ஷாரானி இமாமுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அவங்க தப்பு செய்துட்டாங்களா, அல்லது இந்த ஹதீது அவங்களுக்கு தெரியாதா, அல்லது உங்களுக்கு தெரிகிற ஹதீதுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் போச்சா, அல்லது அந்த ஹதீதை அவங்க தப்பாக விளங்கிக்கிட்டாங்களா? கண்ணியத்துக்குரியவர்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். இப்படி ஏமாத்துறாங்களோ, வாலிப பிள்ளை அத்தனை பேரையும் ஏமாத்துறாங்க. எதையாவது ஹதீதை படிச்சுக்கிட்டு அது சிறுக்குன்னு சொன்னோன்னே நம்ம சிறுக்கு போல தான், அது ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளையும் ஏற்றுக்கிறாங்க. காரணம் தெரியாது, தெரியாமல். இப்போ ஷாரானி இமாமுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளோ பெரிய மகா மேதை, எவ்வளோ பெரிய கல்வியில் தேர்ச்சி உள்ளவங்க என்பதில் நாம் சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்கிறாங்க, ஷாரானி இமாம் ரலியல்லாஹு அவங்களே இன்னொரு இடத்துல அபுல் ஹசன் ஷாதிலி இமாம் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு இடத்துல, நீ உனக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் வஸ்ஸலு பில் இமாமில் கசாலி, இமாம் கசாலி நாயகம் ரலியல்லாஹு அவங்களை கொண்டு நீ வசீலா தேடுன்னு சொல்கிறாங்க. யார்? ஷாதிலி இமாம்னு சொல்கிறாங்க. அபுல் ஹசன் அலி ஷாதிலி நாயகமே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, வஸ்ஸலு பில் இமாமில் கசாலி, கசாலி இமாமை கொண்டு நீ வசீலா தேடுன்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த நாதாக்களுக்கெல்லாம் இந்த ஹதீதுகள் எல்லாம் தெரியுமா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவுடைய. இப்போ அப்படியானால் அல்லாமா முல்லா அலி காரி இமாம் ரலியல்லாஹு அவங்க மிஷ்காத்தினுடைய விரிவுரையாளர். அவங்க ஹனஃபி மதஹபை சேர்ந்தவங்க. மிஷ்காத்துக்கு 5 வால்யங்கள் எழுதியிருக்கிறாங்க விரிவுரை. அதில் 3வது பாகத்தில் 567ஆம் பக்கத்தில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நாம் ஒரு நேசையை நினைச்சிருக்கிறோம், இந்த இடத்துல கொண்டு நான் இந்த நேசையை நிறைவேற்றுவேன் என்று நியத்து வச்சிருந்தால் அந்த இடத்துல கொண்டு நிறைவேற்றுறது வாஜிபுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தைக்காவில் கொண்டு தான் செய்வேன் நேசித்து அங்கே கொண்டு செய்யணும், அல்லது அஜ்மீரில் கொண்டு நான் நிறைவேற்றுவேன் என்று நியத்து வச்சிருந்தால் அங்கே கொண்டு செலுத்துறது வாஜிபுன்னு சொல்லி ஹஜ்ரத் முல்லா அலி காரி இமாம் ரலியல்லாஹு அவங்க தங்களுடைய மிஷ்காத்தினுடைய விரிவுரை மிர்காத்திலே சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் நேர்ச்சை, இதெல்லாம் கூடுமா இல்லையா என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து ஈசா அல் சவாப் என்று சொன்னால் நாம் செய்கின்ற அந்த அமல்களை மற்றவர்களுக்கு சேர்த்து வைக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கும். இவங்களுக்கு இது கூட சில ஆயத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அதாவது வலா தஜிரு வாசிரத்தும் விஸ்ர உஹ்ரா, ஒரு ஆளுடைய சுமையை இன்னொரு ஆளால் சுமக்க முடியாது. அது ஆயத்து வருது குரானில். ஒரு ஆளுடைய சுமையை
இன்னொரு ஆள் சுமக்க முடியாது. இப்போ ஒரு ஆள் பாவியாக இருக்கிறான், நிறைய பாவ மூட்டையாக வச்சுருக்கிறான். நம்மள ஒரு ஆள் போய் அந்த பாவ மூட்டையை எங்கிட்ட தந்துருக்க, அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுன்னு சொல்கிறதுக்கு அந்த தகுதி யாருக்கும் இல்லைங்கிற அர்த்தம் அது. உலகத்தை அதுக்கு அந்த மாதிரி அர்த்தம். ஆயனல்ல இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு வசீலா செய்யக்கூடாது, ஈசால துவாபு செய்யக்கூடாது என்று சொல்லலாம் இந்த வஹாபிகள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அன்லைசல் இல் இன்சான் இல்லாமா சஹா, இன்னொரு ஆயத்து ஆதாரம் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு அவன் எதை எதை இங்கே முயற்சி பண்ணானோ அதுதான் கிடைக்கும், எதை எதை அமல் செய்கிறானோ அது மட்டும்தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணி ஈசால் துவாபு, குர்ஆன் ஓதுறது கூடாது, யாசீன் ஓதுறது கூடாது, ஹத்தம் ஓதுறது கூடாது, மூணாம் பாத்தியா ஓதுறது கூடாது, ஏழாம் பாத்தியா ஓதுறது கூடாது, இப்படியே போட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. தேவபந்துக்கார முதல் எழுதி வச்சுக்கிறாங்க. தேவபந்தியாக்களும் மூணாம் பாத்தியா, ஏழாம் பாத்தியா, செல்லம் 40ஆம் பாத்தியா, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி சிறுக்குன்னே எழுதி வச்சிருக்கிறாங்களோ. அதைத்தான் இந்த கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆக இது சேருமா சேராதா என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. நிறைய மாமூலு கிதாபில் பார்க்குறோம். ஒரு சின்ன ஆதாரம் சொல்லி காட்டுறேன். 6வது ஜும்ராவில் அகீதாவுடைய ஒரு கிதாபை கொடுக்குவாங்க. ஷரஹ் அகாயிது நசஃபின்னு சொல்லி ஒரு கிதாப். அகாயிதுனாவது அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை. அவங்க ஹனஃபி தான், நசஃபி இமாம் ஹனஃபி. ஆனால் அந்த அதுக்கு ஷரஹ் எழுதினவங்க ஷாஃபி, அல்லாம தப்தாசானி இமாம் ரலியல்லாஹு. அதில் ஒரு இடத்துல வருது, சொல்ற காட்டுறாங்க, ஃபீ துஆஇல் அஹ்யாஇல் அம்வாத் வ ஸதகத்திஹிம் அலைஹிம் அன்ஹும் நஃபுன். ஒரு ஹயாத்தா இருக்கக்கூடிய நாம் நம்மை விட்டு மறைந்து போனவர்களுக்கு செய்கின்ற துஆக்கள், அவங்களுக்காக வேண்டி மகஃபிரத்துக்கு துஆ செய்கிறோம். அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. நாம் செய்கிறோமே அந்த துஆவும் அவங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கும். நாம் செய்கின்ற தர்மங்கள் சதகாக்கள் இருக்கிறதே அதுவும் என்ன செய்யும், அவங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கும். நஃபஅன் ஹிலாஃபன் லில் முஅத்தஸிலா. முஅத்தஸிலான்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு முன்னால, இந்த வஹாபிகளுக்கு முன்னோடியாக இருந்த ஒரு கூட்டம். முன்னோடியாக இருந்த ஒரு கூட்டம் முஅத்தஸிலா என்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு. கர்ராமியா என்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு. முஜஸ்ஸிமா என்ற ஒரு கூட்டம் இருந்தது. அப்புறம் முர்ஜியா என்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு. 72 பார்ட்டிகள் முன்னால் இருந்தாங்களே, அதில் ஒரு கடுமையான மோசமான கூட்டம் முஅத்தஸிலா. அந்த முஅத்தஸிலாக்கள் அவங்க மட்டும் இதை என்ன மறுக்கிறாங்க, கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ அதே கொள்கையை தான் இந்த கூட்டம் பூரா எடுத்துருக்கு. முஅத்தஸிலாவுடைய என்ன கொள்கை இருந்துச்சோ அந்த கூட்டத்தை தான், அந்த கொள்கையை தான் இவங்க அத்தனை பேரும் எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய அவுலியாக்களுக்கோ மற்ற நாதாக்களுக்கோ நாம் செய்கின்ற அந்த நேர்ச்சைகள் எல்லாம் நிறைவேறும். அது நதுர உருஃபி என்ற அந்த அமைப்பிலே உள்ளது என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்னொரு செய்தி, இப்போ எதுக்கு எடுத்தாலும் பிதஅத்து, எதுக்கு எடுத்தாலும் பிதஅத்து, அது பிதஅத்து, அது பிதஅத்து, இது பிதஅத்து, அது பிதஅத்து அப்படின்னு சொல்லி பிதஅத்துன்னு சொல்லி போட்டு நமக்கு என்ன செய்கிறாங்க, குழப்பி விட்டுடுறாங்க. நாம் சில சரித்திரங்கள் சட்டங்கள் சொல்லுது. ரெண்டாவது இதை நாம் புரிஞ்சுக்கிறோம், இது அடிப்படை விஷயம். சிறுக்குன்னு சொல்லுவோம், அது பிதஅத்துன்னு சொல்லுவோம். பிதஅத்துன்னு சொன்னால் என்னப்பா நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் நாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். பிதஅத்து என்று சொன்னால் நூதனமான ஒரு செயல் என்று அர்த்தம், புதுசாக உண்டான ஒரு செயல்னு அர்த்தம். இந்த பிதஅத்துக்கு அவங்க ஒரு ஆதாரம், ஒரு ஹதீதை எடுத்து காட்டுவாங்க. இன்ன கைரல் ஹதீ ஹதீ இன்ன 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 அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லா. செய்திகளில் உண்மையான செய்தி அல்லாஹுடைய வேதமான குர்ஆன் ஷரீஃப். கைரல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர்வழி காட்டக்கூடிய அந்த ஹதீதுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஹதீஸ் தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு, குல்ல பித்அத்தின் லலாலா, எல்லா பித்அத்துகளும், எல்லா பித்அத்துனா கெட்ட என்று அர்த்தம் நம்ம வச்சுக்கிறணும். கெட்ட எல்லா பித்அத்துகளும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தின் பக்கமாக கொண்டு சேர்ந்து விடும் என்று சொல்லி ஆதாரமான ஹதீத் இருக்கிறது. நாம் யாரும் மறுக்க முடியாத ஆதாரமான ஹதீத். இந்த ஹதீதுக்கு அவங்க இந்த ஹதீதை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத அத்தனையும் சிறுக்கு பிதஅத்துமா, அத்தனைன்னா பிதஅத்துன்னு சொல்லிடுறோம். அப்போ நிறைய திருப்பி நாம் கேட்கலாம், நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத பல விஷயங்களை நாம் செய்கிறோமா இல்லையா? இல்லையா? மொத்தத்தில் எடுத்துக்கிறோம். குர்ஆன் ஷரீஃப், குர்ஆன் ஷரீஃபை நாம் கிதாப் வடிவத்தில் நாம் வச்சு ஓதுறோமே, இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா? எப்படி இருந்ததா? ஆயத்துகள் வரும், சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவாங்க, சஹாபாக்கள் அப்படியே பாடம் விட்டுக் கொள்வாங்க, மனசில் பாடம் விட்டுக்கிடுவாங்க.
ஒரு சில சஹாபிகள் எழுதிக்கிட்டு இருந்தாங்க, காத்திப வகையாக எழுதிக்கிட்டும் இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஹதீதை எழுதக்கூடாதுன்ற சில தடையும் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சில நேரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த எல்லாம் மனப்பாடம் இருந்துச்சு, கிதாப் வடிவத்தில் இல்லை. இப்போ எப்போ நூல் வடிவத்தில் வந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்திலே தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு யோசனை சொல்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி நிறைய யுத்தங்களுக்கு சஹாபாக்கள் யுத்தங்களுக்கு செல்கின்ற பொழுது அங்கே ஷஹீதாய் போயிடுறாங்க, ஹாஃபில்களாம் போயிடுறாங்க. குர்ஆன் இப்படி போயிட்டால் என்ன ஆகுறதுன்னு சொல்லி பயந்து ஒரு யோசனை சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்க ரொம்ப யோசனை பண்ணுறாங்க, அது எப்படி நாம் செய்ய முடியும், ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்று நாம் எப்படி செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஹி எழுதிக்கிட்டு இருந்தாங்க. முன்னால் அவங்கள கூப்பிட்டு, உங்களுக்கு தான் நீங்கள் காத்திபா இருந்தீங்க, அதனால் நீங்கள் இந்த பொறுப்பை நாங்கள் உங்கள்கிட்ட தர்றோம்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் நாயகமும் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது என்னால் முடியாத ஒரு காரியம், ஒரு மலையை எடுத்து அந்த பக்கம் நவிட்டி வச்சுருந்து சொன்னால் கூட பரவாயில்ல போல தெரியுது, இது பெரிய சிரமமான வேலை, எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் மலைத்தார்கள். கடைசியாக நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்ற அந்த கட்டாயத்தின் பேரில் அந்த பொறுப்பை எடுத்து அது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில காத்திபெல்லாம் சேர்ந்து குர்ஆனை எழுதினாங்க. பல சஹாபாக்கள் மனசில் எல்லாம் இருந்த ஹிஃபுதில் பாடத்தில் இருந்த ஒரு ஆளுக்கு 2 சூறா பாடம் இருக்கும், இன்னொரு ஆளுக்கு 4 சூறா பாடம் இருக்கும், இன்னொரு ஆளுக்கு 10 ஆயத்து பாடம் இருக்கும். இதெல்லாம் அப்படியே கேட்டு 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 அப்புறம் எழுதினாங்க. பலகையில், தோள்களில், ஓலைகளில், மரத்தினுடைய காய்ந்த இலைகளில் இப்படியே எழுதி சேர்த்தாங்க. அதற்கு பின்னாலே தான் அதை மொத்தமாக ஒரு தொகுப்பாக செய்து அப்புறம் ஒரு தொகுப்பாக எடுத்தாங்க சித்திகுல் அக்பர் நாயகம் அவங்களுடைய காலத்தில். அதற்கு பின்னாலே தான் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்திலே தான் அது அப்படியே நூல் ஒரு நூலாக இருந்ததை பல நூலாக பிரதி எடுத்து பல நாடுகளுக்கு அனுப்பி வச்சாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில். ஆகவே தான் அவங்களுக்கு ஜாமிஉல் குர்ஆன் என்ற ஒரு பட்டமும் இருக்கிறது. ஜாமிஉல் குர்ஆனி காமிலுல் ஹயாய் வல் ஈமான் சொல்லி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு பட்டம் இருக்கிறது. குர்ஆனை ஒன்று சேர்த்தவங்க, பல பிரதிகளை எடுத்து பல நாட்டுக்கு அனுப்பி வைத்தவங்க என்ற ஒரு பட்டமும் ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவங்களுக்கு இருக்கிறது. இப்போ நான் ஏன் எது சொல்கிறேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நூல் வடிவில் குர்ஆன் இல்லையே, இப்போ அது பிதாத்துன்னு சொல்லுவியா? இப்போ அது என்னது? அது நூதன செயல் தான், ஆனால் அதுக்கு நல்ல செயலா இல்லையா? நல்ல செயல். அதனால் அதுக்கு பேர் பிதாத்து ஹசனா, நல்ல நூதனம், நல்ல நூதனமான செயல்தான், புதிய செயல்தான், ஆனாலும் அது நல்ல செயல், தவாபு தரக்கூடிய செயல். அந்த மாதிரி சேகரிக்காவிட்டால் குர்ஆன் நமக்கு கிடைச்சிருக்குமா? அதே மாதிரி ஹதீஸ் ஷரீஃப்களை எடுத்துக்கிட்டுங்களேன், சஹாபாக்கள்லாம் ஹதீதை பாடமாக்கியிருந்தாங்க. அவங்க இன்னொரு ஆளுக்கு சொன்னாங்க, அவங்க இன்னொரு ஆளுக்கு சொன்னாங்க. இப்படி நூல் வடிவிலேயே வரையில்லை. எது வரையிலும் வரல தெரியுமா? ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் 4 குலஃபாய் ராஷிதீன்கள் காலத்தில் வரவே இல்லை. அதற்கு பின்னாலே ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் அவங்க தான் யோசனை பண்ணாங்க, ஹதீஸ் ஷரீஃபையும் நாம் ஒரு நூல் வடிவத்தில் தொகுக்க வேண்டும். அந்த காலத்திலிருந்து முஹத்தீதீன்கள் உலமாக்களை வைத்து எல்லா ஹதீதையும் சேமிக்க வேண்டும் என்று சொல்லி சேர்த்து ஜுஹைர் நினைக்கிற ஒரு பெரியவங்க, ஒரு முஹத்தீத், அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்து அவங்க மூலமாக பல முஹத்தீதீன்கள்ட்ட இருந்து ஹதீதுகளை தொகுத்து எடுத்து தான் ஒரே ஒரு ஹதீஸ் கிதாபு உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்தது. அதற்கு பின்னாலே இமாம் மாலிக் இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முவத்தா என்ற ஹதீஸ் கிதாப் 2வது எழுதினாங்க. மாலிக் இமாம் முவத்தா என்ற ஹதீஸ் கிதாப், புகாரி எல்லாம் அப்போ கிடையாது, புகாரி முஸ்லிம் எல்லாம் அது பின்னால் வந்தது. மாலிக் இமாம் முவத்தாவை எழுதினாங்க. அந்த முவத்தாவை தான் இமாம் ஷாஃபி இமாம் அவங்க சிறு வயசுலேயே பாடமாக்கிட்டாங்க. முவத்தா, மாலிக் இமாமுடைய முவத்தா இவ்வளோ 2 கிதாபை ஷாஃபி இமாம் அப்படியே என்ன செஞ்சாங்க, அது பல தடவை உட்கார்ந்து போட்டு பாடமாக்கல. அவங்களுக்கு சரித்திரத்தில் வருது, அப்படியே பிரட்டிக்கிட்டே வந்தாங்க, அப்படியே பாடம் ஆகிட்டோம் அவங்களுக்கு. ஷாஃபி இமாம் முவத்தா மாலிக்கே பாடமாக்கியிருந்தாங்க. மாலிக் இமாமோட மாணவரும் கூட ஷாஃபி இமாம். அப்போ அந்த முவத்தா தான் 2வது ஹதீஸ் கிதாபா இருந்துச்சு. அதுக்கு பின்னால தான் மற்ற இமாம்கள் எல்லாம் ஹதீதுகளே சேகரித்து தொகுத்தாங்க. அதுக்கு பின்னாலே தான் இமாம் புகாரி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரி 194 பிறந்தாங்க. அதுக்கு பின்னால் இமாம் புகாரி நாயகம் இந்த புகாரியை கோர்வை செஞ்சாங்க. அப்புறம் முஸ்லிம், திருமதி, இப்படி பல ஹதீது வந்துச்சு. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இது வந்து பிதாத்தா இல்லையா? ஹதீது கிதாபு ரசூலுல்லாஹி காலத்தில் இல்லை, குலஃபாய் ராஷிதீன்கள் காலத்தில் இல்லை,
தாபீன்கள காலத்திலே தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, தொகுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை பிதஅத்துன்னு சொல்லுவியா? சொல்லுவோமா? யாராவது சொல்ல மாட்டோம். பிதஅத்து தான்ப்பா. ஆனால் பிதஅத்து ஹசனா, நல்ல செயல்பாடு, அது சுன்னத்தான செயல்பாடு, தேவையான செயல்பாடு, யாராலையும் மறுக்க முடியாத சுன்னத்தான செயல்பாடுன்னு நாம் சொல்லுவோம். ஆக இதையும் நம்ம பிதஅத்துன்னு கொஞ்சம் விளைவிக்கிறோம். ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்றாங்க. அவங்களுடைய அந்த விஷயத்தை இமாம் புகாரியுடைய விரிவுரையான ஃபதுஹுல் பாரியில இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அல் முஹதஸாத்துல் தர்பானி, புதுசாக உற்பத்தி செய்யப்பட்ட செயல்பாடுகள் இரண்டு வகை இருக்குது. புதுசாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லாத அல்லது சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத புதுசாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய சில செயல்பாடுகள், அது மார்க்கத்தில் சில செயல்பாடுகள் இருக்குது. அது இரண்டு வகை இருக்குது. மா உஹதிஸ யுகாலிஃபு கிதாபன் அவ் சுன்னத்தன் அவ் அஸரன் அவ் இஜ்மாஅன் ஃபஹாதி பித்அத்துல் தலாலா. எந்த ஒரு செயல் குர்ஆன் ஷரீஃபுக்கோ அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்திற்கோ அல்லது சஹாபாக்களுடைய அஸருக்கோ அல்லது ஒட்டுமொத்த இஜ்மா சஹாபாக்களுடைய இஜ்மாவுக்கோ மாற்றமான ஒரு செயலாக இருந்தால், பின்னால் வர ஒரு மனிதன் ஒரு செயலை ஒரு வேலையை உண்டாக்கிறார், ஒரு செயலை உண்டாக்கியிருக்கிறார், அதை நம்ம பார்க்கணும். இந்த செயலுக்கு குர்ஆனுக்கு இடிப்பு இருக்கா, ஹதீஸுக்கு இடிப்பு இருக்கிறதா, அல்லது சஹாபாக்களுடைய சொல்லுக்கு இடிப்பு இருக்கிறதா, அல்லது இஜ்மா கியாஸுக்கு இடிப்பு இருக்குதான்னு பார்த்து இடிப்பு இருந்தால் ஓஹோ பித்அத்துல் தலால், அது வழிகட்ட பித்அத்து, அதை தவிர்த்து கொள்ள வேண்டும், அதை தடுக்க வேண்டும், அதை உதாசீனப்படுத்தி விட வேண்டும் என்று இமாம் ஷாஃபி சொல்றாங்க. இன்னொரு பித்அத்து இருக்கிறது. வமா உஹதிஸ மினல் கைரி, நல்ல சில விஷயங்களை உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும், முன்னால் இல்லாத சில விஷயங்கள், ஒரு காலத்தில் இல்லாத சில விஷயங்களை உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி மதரசாக்கள் இருந்துச்சா, போர்டு போட்டு அரபிக் காலேஜ்னு சொல்லி பேர் வச்சு இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் சேர்த்து இத்தனை சபக்குகள் பாடம் நடத்தி இத்தனை பீரியட்லாம் போட்டு இருந்துச்சா? இந்த காலத்தில் இருந்துச்சா? இப்போ இதை மதரசாவெல்லாம் பிதஅத்துன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நல்ல காரியம், இந்த மாதிரி நல்ல காரியம், இதற்கு ஹதீஸ்ல குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு இல்லையா? கல்வியை படிச்சுக்கொள்ள பெருமானார் சொன்னாங்க இல்லையா? கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், கல்வி கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும், அதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், கல்வி கற்றுக் கொடுப்பவருக்கு உபதேசம் உதவி செய்ய வேண்டும், கல்வி கற்பவருக்கும் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் முஈனன் வலா தகுன் ராபியா, நீ ஆலிமாக இரு, அவ் முத்தஅல்லிமன் அல்லது கற்று கொள்ளக்கூடிய மாணவராக நீ இரு, அவ் முஈனன் அல்லது இந்த ரெண்டு பேருக்கு உதவி செய்யக்கூடிய நபராகவாவது நீ இருப்பா, வலா தகுன் ராபியா, நாலாவது ஆளாயிராத இப்போ தஹலீக்கு நீ நாசமா போயிடுவான்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீது கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஆனால் இப்போ இதெல்லாம் மதரசாவுக்கு ஆதாரம், மதரசா நடத்துறதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? அதனால அதை ஷாஃபி இமாம் சொல்றாங்க, வமா உஹதிஸ மினல் கைரி லா யுகாலிஃபு ஷைஅன் மின் ذلك ஃபஹாதி முஹதத்துன் கைரு மذمூமா. இது நூதனமான செயல்பாடு தான், புதுசாக உற்பத்தி செய்யப்பட்ட விஷயம்தான், ஆனால் கைரு மذمூமா, பழிப்புக்குரியதல்ல, மாறாக மஹமூதா, அது புகழுக்குரிய செயல்பாடுகள், ஆகவே சுன்னத்தான செயல்பாடுகள் என்று இமாம் ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன விஷயத்தை அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு புகாரியினுடைய விரிவுரை ஃபதுல் பாரியில் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ அப்படியானால் இதெல்லாம் பிதஅத்தா? நாம செய்யணும் மௌலித் ஓதுறது பிதஅத்தா? இப்போ அதைத்தான் சொல்றாங்க, மௌலித் ஓதுறது பிதஅத்து, மீலாது கொண்டாடுறது பிதஅத்து, அப்புறம் எந்திரிச்சு செலவாத்து ஓதுறது பிதஅத்து, இப்படி எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? இதெல்லாம் பிதஅத்தா? ரசூலுல்லாஹ் காலத்தில் செலவாத்தெல்லாம் சொல்ல இல்லையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சஹாபாக்கள் புகழ்ந்து படிக்க இல்லையா? எல்லாம் ஹதீஸில் ஆதாரம் இருக்கா இல்லையா? புகாரிலே இருக்கு, எத்தனையோ ஹதீஸ் இருக்கிறது. ஒரு முறை மழை இல்லாத ஒரு பஞ்ச சமயத்தில் சஹாபிகள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் பஞ்சமா இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. உடனே மழை வந்துட்டு, சுருக்கி சொல்ல புகாரில் நிறைய வருது. அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு சஹாபி சொல்றாங்க, ஹஜ்ரத் அப்துல் முத்தலிபு அவங்க மட்டும் இந்த சமயத்தில் இருந்தால் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டு உடனே மழை பெஞ்சிட்டு இல்லையா, இந்த காட்சி அப்துல் முத்தலிப் பார்த்திருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சஹாபி சொல்றாங்க. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் ஒரு பைத்து சொன்னாங்களே, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. உடனே அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, وَأَبْيَضُ يُسْتَسْقَى الْغَمَامُ بِوَجْهِهِ
புகாரில இந்த பயத்து, புகாரில் வரக்கூடிய பயத்து 3-4 இடத்துல புகாரில் வருது. வாபியலு மிக வெண்மையான எங்களுடைய நாயகம். யாரு படிச்சது? யாரு? அப்துல் முத்தலிபு படிக்கிறாங்க. எப்போ? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கைப்பிள்ளையா சின்ன பிள்ளையாக காபத்துல்லாவில் எடுத்துக்கிட்டு போய் காபத்துல்லாவோட சோரோரமாக வச்சு கொண்டு அப்துல் முத்தலிபு ரசூலுல்லாஹ் பார்த்து படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்கு பிறகு படிக்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கைப்பிள்ளையே தூக்கி கொண்டு வச்சு அப்துல் முத்தலிபு படிக்கிறாங்க. இந்த பயத்து புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. வாபியல்லு மிக வெண்மையானவர்கள். யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹிஹி, என்னுடைய இந்த பேரப்பிள்ளையினுடைய திருமுகத்தால் வானத்திலிருந்து மழை இல்லாத காலத்தில் மழை தேடப்படுமே, அப்படிப்பட்ட பிள்ளைன்னு சொல்றாங்க. எப்போ? பச்சை பிள்ளைகளை சொல்றாங்க, அப்துல் முத்தலிப் சொல்றாங்க. அடுத்து சிமா அலுல் யதாமா இஸ்மத்துன் லில் அராமிலி, யதீம்களுக்கு பாதுகாவலர், கைம்பெண்களுக்கெல்லாம் உதவியாளராக இருப்பாங்க. யாரு? இந்த பிள்ளை, என்னுடைய பேரப்பிள்ளை இருப்பார் என்று சொல்லி இந்த செய்தியை அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைப்பிள்ளையாக இருக்கும்போது படிச்சாங்கன்னு சொன்னா இது புகாரில் இடம்பெற்ற விஷயம். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அலி நாயகம் இந்த பயத்தை படிச்சுட்டாங்க. படிச்சு சொன்னாங்க. எல்லா மக்களுக்கு பதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் என்பதையும் நாம பார்க்குறோம். இப்போ நம்ம சலாத்து நாரி எல்லாம் ஓதுறோமே, அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வஸல்லிம் ஸலாமன் தாம்மன் அலா சையதுனா முஹம்மது நில்லதி தன் ஹல்லு பிஹில் உகது. எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீ ஸலவாத்து சொல்லு. எப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு தெரியுமா? தன் ஹல்லு பிஹில் உகது, நமக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குதோ, முடிச்சுகள் இருக்குதோ, கெட்டுகள் இருக்குதோ அவைகள் எல்லாம் தானாவே அழிஞ்சிடும். அது ஸலவாத்தின் பரக்கத்தினா தன் ஹல்லு என்ன செஞ்சிடும்? தானாவே அவிழ்ந்து போயிடும். இப்போ தன் ஃபர்ஜ் பிஹில் குரபு, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தால் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தரப்படும். அல்லாஹ் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி தந்துருவான். கரீம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தினுடைய பரக்கத்தினால் மழையும் தேடப்படும். பெருமானாருடைய பரக்கத்தினால் மழையத்தா என்று கேட்டால் அல்லாஹ் மழையை தந்து விடுவானே, அப்படிப்பட்ட நபி என்று சொல்லி சலாத்து நாரியாவில் நாம் ஓதுறோம். சலவாத்து நாரியாவில் நாம் ஓதுறோமா இல்லையா? இந்த செலவாத்து சிறுக்குன்னு சொல்றான். இப்போ இந்த சலாத்து நாரியா நரக செலவாத்தான், அதுக்கு பேர். நஅூது பில்லாஹி மின்ஹா. இந்த நாருங்கிற வார்த்தை வந்திருக்கு, நாரின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா? நெருப்பு மாதிரி தீவிரமாக வேலை செய்கிற செலவாத்துன்னு அர்த்தம். அதுக்கு அசல்ல நாரி இல்லை. சலாத்து தாசியா, தாசியான பேர் அதுக்கு. அது வளமையிலே சொல்லி 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 தாசியா என்பது நாரியாவும் மாறி போச்சு. தாசியா, சலாத்து தாசியா, இப்ராஹிம் தாசின்னு சொல்லி ஒரு பெரியவங்க சொன்ன செலவாத்தது. தாசியா என்று இருந்தது, அப்படியே சொல்லி சொல்லி மறி நாரியான்னு வந்துச்சு. அப்பவும் தப்பான அர்த்தம் வரையில. நெருப்பை போன்று என்ன செய்யும்? நாம் ஓதினால் அல்லாஹ் தஆலா சீக்கிரமாக நம்முடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தருவான் என்ற கருத்துல நாரியா என்று சொல்றோம். இந்த செலவாத்தை இந்த வஹாபிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நரக செலவாத்து அது. அதனால இந்த செலவாத்தை ஓதணும் நரகத்துக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஆதாரம் இருக்கா? இந்த பைத்து இதுக்கு ஆதாரங்க. புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய வயுஸ்தஸ்கல் கமாமு இது சொல்றோம் இல்லையா? வாபியல் வயுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹிஹி சொல்றோம் இல்லையா? இந்த பைத்து இந்த சலாத்து நாரியாவுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய இமாம்களில் லேசான ஆள்கள் இல்லை, விஷயம் தெரியாதவங்கள் இல்லை, ஹதீஸ் தெரியாதவங்க இல்லை, குர்ஆன் தெரியாதவங்க இல்லை, அக்கு வேறு ஆணி வேறையாக ஆராய்ச்சி பண்ணி அத்தனையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்து இன்னொரு ஹதீஸையும் அவங்க சொல்லுவாங்க பிதஅத்துக்கு. மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். இது புகாரில தான் வர்ற ஹதீஸ் தான். நம்முடைய இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு புதிய விஷயத்தை ஒருத்தன் உண்டாக்கினால் மா லைஸ மின்ஹு, மாலேசம்னா மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதிய விஷயத்தை யாராவது உண்டாக்கினால் போகிறது, அது மறுத்தளிக்கப்பட வேண்டிய விஷயம், அது நாம தூர வீசிடணும் அப்படின்ற ஹதீஸ் இருக்கு. வாஸ்தவமான ஹதீஸ், ஆதாரமான சஹீஹான ஹதீஸ் தான். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு மீலாது விழா கொண்டாடுறது கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் மீலாது இருந்துச்சா, மௌலூத் இருந்ததா, ஃபாத்திஹா இருந்ததா, கந்தூரி இருந்ததா? இப்போ நாம சுன்னத் ஜமாத்துக்காரங்கள்லாம் என்ன இல்லாமல் செய்கிறோமே,
இதெல்லாம் இருந்ததான்னு சொல்லி இது பூரா இந்த ஹதீதெல்லாம் பின்னால் உண்டானது, அதனால இதெல்லாம் மறுத்தளிக்கப்பட வேண்டியது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது மோசமானதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீதை வச்சு ஆதாரம் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு ஹதீது இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மேலே உள்ள இந்த ஹதீதை நாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ சலவாத்து சொல்றது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலவாத்து சலாம் சொல்றது மார்க்கத்தில் உள்ளதா மார்க்கத்தில் இல்லாததா? இல்லையா? சலாம் சொல்றோம் இல்லையா, யா நபி பைத்தெல்லாம் ஓதுறோமா இல்லையா, யா நபி சலாம் அலைக்குன்னு ஓதுறோமே, பெருமானாருக்கு சலாம் சொல்றது தானே. இந்த சலாம் சொல்றது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா? சலவாத்து சொல்றது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா? மா லேச மின்ஹு தான் ஹதீஸ்ல இருக்கு. மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதுசாக உற்பத்தி செய்தால் அதுதான் ரத்து. இது மாமின்ஹு, மாலேச மின்ஹு இல்லை, மாமின்ஹு. மாமின்ஹுனா மார்க்கத்தில் உள்ளது. சலவாத்து சொல்லி இருக்குது இல்லையா, சலாம் சொல்லி இருக்கிறது, மார்க்கத்தில் உள்ளது. அதனால நம்ம உட்கார்ந்து சலாம் சொல்லுவோம், நின்றும் சலாம் சொல்லுவோம். இதில் என்ன மார்க்கத்தில் உள்ளது தானப்பா சொல்கிறோம். இது ஏன் எப்படி சிறுக்காயிடும்? இது எப்படி மருதுதா போகும், ரத்தாகும்? இது ரத்த ஆகுமா? ஹதீது அவங்களுக்கு தான் தெரியும் நினச்சிக்கிட்டுல பேசுகிறாங்களோ. அதனால கண்ணியத்துக்குரியவர்களே எல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். அதுக்கு அடுத்து குர்ஆன் ஷரீஃபை நம்ம ஓதுறோம், ஈசால்லாம் செய்கிறோம். இதெல்லாம் நிறைய ஹதீது இருக்குது. ஈசால் பாபுக்கெல்லாம் ஹதீதுலேயே நிறையா இருக்குது இல்லையா. இக்ரா மௌத்தாக்கும் யாசீன், உங்களுடைய மௌத்தானவர்களுக்கு அல்லது சக்கராத்து ஹாலத்தில் இருப்பவங்களுக்கு யாசீனை ஓதுங்கள்லாம் ஹதீது இருக்குது. அபூதாவுதுலாம் ஹதீது இருக்கிறது. இதெல்லாம் விட்டுறது. ஆக இந்த மார்க்கத்தில் உள்ள எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. எத்தனையோ விஷயங்களை நாம் சுன்னத் ஜமாத்துக்காரங்க செய்கிறோமே, இதுதான் அசலானது. நம்முடைய இமாம்கள் நமக்கு வகுத்து தந்த விஷயங்கள். ஏதோ 1-2 இடங்களில் எதையாவது ஒரு தர்காக்களில் இந்த சில வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக சில அனாச்சாரங்கள் செய்வாங்க. அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. அதுக்கு நாம் பொறுப்பா? எங்கேயாவது டான்ஸ் வைக்கிறான், ஒரு கச்சேரி வைக்கிறான் இல்லையா, அதுக்கு நாம் பொறுப்பா? நாம் சொல்கிறோமா? உலமாக்கள் சொல்கிறோமா? உலமாக்கள் அதை கண்டிக்கிறோம், அது கூடாதுன்னு சொல்கிறோம். கச்சேரி வைக்காத, பாட்டு கச்சேரி வைக்காத, டான்ஸ் வைக்காத, வேறு மோசமான சில வேலைகளை செய்யாதுன்ட்டு அதையும் நாம் தடுக்கிறோம். அதை நாம் ஆதரிக்க இல்லை. எது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதோ அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு ரத்துன்னு சொன்னால் ஆமாம், அதுக்கு நாம் மறுப்பு கொடுப்போம். நம்முடைய இமாம்கள் நிறைய ஆதாரங்கள் எழுத்து தந்து வச்சிருக்காங்க. அப்போ கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ சலாம் சொல்றது, மௌலித் ஓதுறது, ஃபாத்திஹா ஓதுறது, திக்ருகள் ஹல்காவில் திக்ரு, இப்போ திக்ரு செய்கிறோமே இதையும் கூட கிண்டல், ஹூ ஹூ ஹா ஹா இப்படி எல்லாம் போட்டு கிண்டல் பண்ணுறாங்க. பார்க்குறோமா இல்லையா? திக்ரு செய்கிறதா கூடாதுங்கிறாங்க. உதுக்குருல்லாஹ ஹத்தா யகூலு மஜ்னூன் ஹதீஸ் பெருமானார் சொன்னாங்க. ஒன்றை மற்றவங்க ஒரு பைத்தியம் போல இந்த ஆளுன்னு நினைக்கிற அளவுக்கு நீ திக்ரு செய்ப்பா. தலையாட்டம் இந்த மாதிரி செய்கிறோமா இல்லையா? ஒன்றை மற்றவர்கள் பைத்தியம் போல நினைக்கிற அளவுக்கு நீ திக்ரு செய்யணும் ஹதீஸில் இருக்கு. இப்போ எல்லாம் ஹதீஸில் உள்ளது தானப்பா திக்ரு செய்கிறது. சரி, வட்டம் போட்டு திக்ரு செய்யலாமா? அது சதுரமாக உட்காந்து ஹல்காவா செய்யலாமா? இதுக்கு ஆதாரம் புகாரியில் இருக்குது. நிறைய ஹதீஸ் கிதாபுகள் ஹதீஸ் இருக்குது. விளைஞ்சா நீங்கள் ஹதீஸ் ஹல்காவா உட்காந்து செய்தால் அந்த ஹஃபத்துஹுல் மலாயிகா புகாரியில் வருது, மலக்குமார்கள் அந்த ஹல்காவை அப்படியே சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்றாங்க, அவங்களும் சேர்ந்து திக்ரு செய்கிறாங்க, எல்லா இடத்துல முன்வான வரையும் சூழ்ந்து கொள்றாங்க அப்படின்ட்டு ஹதீஸ் இருக்குது. இதெல்லாம் ஹதீஸில் உள்ளது இல்லையா? திக்ருடைய ஹல்காக்கெல்லாம் ஆதாரம் இல்லையா? ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் சுன்னத் ஜமாத்தில் என்னவெல்லாம் செய்கிறோமோ அவைகள் அத்தனையும் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் உட்பட்டது தான். இமாம்களால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயமே தவிர வேறொன்றுமல்ல. அடுத்து கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பிதஅத்து இந்த சொல்றாங்களே, பிதஅத்து இதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. நேரம் 10 மணி ஆயிடுச்சு. பிதஅத்தில் 1-2 விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பிதஅத்திற்கு இவங்க சொல்ற கருத்து வேற மாதிரி. இப்போ நான் ஒரு 1-2 கருத்தை சொல்றேன் பாருங்க. இப்போ குல்லு பிதஅத்தின் லலாலா அவங்க எடுத்து சொல்ற விஷயம், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடு, எல்லா பிதஅத்துகளும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுன்னு சொன்னா, அப்போ நான் குர்ஆன் ஹதீஸ்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் அது வழிகேடுன்னு வந்துடும். நஅூது பில்லாஹி மின்ஹா. அது வழிகேடு அல்ல. மதரசாக்கள் நடத்துறது வழிகேடு அல்ல. இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்கிறோம், அதெல்லாம் வழிகேடு அல்ல. அந்த குல்லு பிதஅத்துக்கு அவங்க ஒரு எல்லாம் என்று சொல்லும்போது அதுக்கு மிகப்பெரிய தப்பான ஒரு அர்த்தத்தை நம்ம வைக்கிறாங்க பாருங்க. வேற சில ஹதீஸ்கள் இருக்கிறது பாருங்க. லா ஸலாத்த லி ஜாரில் மஸ்ஜித் இல்லா ஃபில் மஸ்ஜித்.
பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறார், அல்லது பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் குடியிருக்கிறார். இவர் தொழுகணும்னா எங்கே வந்து தொழுகணும்? பள்ளிவாசலில் தான் தொழுகணும். அந்த பள்ளிக்கோ அல்லது இந்த பள்ளிக்கோ என்ன செய்யணும்? பள்ளிவாசலில் தான் வந்து தொழுகணும். பெருமானார் சொன்னாங்க, லா சலாத்தில் ஜாரில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல் அண்டையில் இருக்கக்கூடியவருக்கு தொழுகை என்பதே இல்லை, பள்ளிவாசல்லையே தவிரன்னு அர்த்தம். இந்த ஹதீஸை வச்சு அப்போ யாரும் வீட்டில் என்ன செய்யக்கூடாது? வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ, ஒரு முடியாமல் இருந்தாலோ, ஒரு உடம்புக்கு ஒரு சடைவாக இருந்தாலோ, அல்லது கதாவாய் போச்சு, அப்போது வீட்டிலேயே தொழுகக்கூடாது. அப்படி தானே அர்த்தம்? அப்படி மார்க் அப்படி சொல்லுதா? நான் கேட்குறேன். அப்போ பெண்கள் இருக்கிறாங்களே, பொம்பளையில் பள்ளிக்கு வந்து சொல்லணுமா? பெண்கள் வீட்டில் தொழுவலாமா இல்லையா? முதல்ல இப்போ நாமளே வீட்டில் தொழுதா தொழுகக்கூடுமா இல்லையா? இப்போ ஹதீதுங்க, பள்ளிவாசல் பக்கத்தில் இருப்பவர் என்ன தான் செய்யணும்? பள்ளியில் தான் வந்து தொழுகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது நீ பள்ளிவாசலில் வந்து தொழுதால் உனக்கு அபரிமிதமான நன்மைகள் இருக்கிறது. ஒன்று, தொழுகை பரிபூர்ணமான தொழுகையாக இருக்கிறது, நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்ற கருத்தில் சொல்லப்பட்ட ஹதீதுங்க இது. விளைஞ்சா அந்த மாதிரி ஆகவே பள்ளிவாசலில் தான் தொழுகணும், வீட்டில் தொழுகப்படாதுன்னு இங்கே யாரும் சொல்லல. அடுத்து இன்னொரு ஹதீது பாருங்க. இப்போ நம்ம வீட்டில் சாப்பாட்டு நேரம் வந்துட்டு, வீட்டில் சாப்பாடு சூப்பராலாம் வச்சாச்சு, சாப்பாடெல்லாம் கொண்டு வச்சாச்சு, வயிறும் பசிக்கு தான் செய்யுது, தொழுகை வக்தம் வந்துட்டு. அப்போ என்ன செய்யறது? இப்போ நம்ம தொழுகணுமா சாப்பிடணுமா அப்படிங்கிறதுக்கு அது இது இருக்குது. லா சலாத்த பிஹதரத்தி தாம், சாப்பாடு ரெடியாக வந்து முன்னால் வந்துட்ட பின்னால் தொழுகை என்பதே இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறா. சாப்பாட்டை வச்சுக்கிட்டு தொழுக வேண்டாம்னு அர்த்தம். சரி, ஒரு மனுஷன் தொழுதுட்டாரு, பசி இல்லை, சாப்பாடு கொண்டு வச்சுட்டாங்க, பசி இல்லை, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடாம தொழுதுட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? முதல்ல தொழுகிறாரு. அப்போ அந்த தொழுகக்கூடாதா? தொழுகக்கூடாதா? தொழுக குற்றமான்னு நான் கேட்குறேன். இல்லையே. இப்போ இப்படி விளங்குறதுக்கு தப்பு தப்பாக விளங்கிடுறாங்களோ, விளங்கி தான் மக்கள் குழப்பறது. இன்னொரு ஹதீஸ் பாருங்க. லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து சொல்றாங்க, உங்கள் எந்த ஒரு மனுஷனும் பரிபூர்ணமான மூமினாக ஆக முடியாது. ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. நீ உனக்கு எதை விரும்புவாயோ, உனக்கு எதை நீ பிரியப்படுவாய் விரும்புவாயோ, அதை இன்னும் உன்னுடைய சகோதரனுக்கு விரும்புகின்ற வரையிலும் மூமினாக முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ நாம் எப்படின்னா, இப்போ நாம் நல்ல சுபிட்சமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? இதை மாதிரி மற்றவங்களும் இருக்கணும்னு சொல்லி நீ நேசிக்க வேண்டும். அவருக்கும் அதே மாதிரி நீ நேசத்துக்குரிய வழிவகைகளை செய், அது மாதிரி நீ மற்றவங்களையும் விரும்பு. அப்படி விரும்பாத ஒரு மனுஷன் யார் இல்லை? மூமின் அல்லன்னு சொல்லி இந்த ஹதீஸ். இப்போ நம்மள எத்தனை பேர் அப்படி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க? நம்ம யோசனை பண்ணி பாருங்களேன். எத்தனை பேர் அப்படி நினைப்போம்? எத்தனை பேர் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க? அப்படி நினைக்கல ஒரு ஆள், ஒரு 10 பேர் அந்த மாதிரி நினைக்காத ஆள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மூமின் இல்லையா? காஃபிர்னு சொல்லுவியா? அவங்கள காஃபிர்னு சொல்ல முடியுமா? மூமின்னு சொல்லணுமா காஃபிர்னு சொல்லணுமாங்க? அவன் மூமின் தாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பரிபூர்ணமான மூமினாக ஆக முடியாதுன்னு அர்த்தம். தனக்கு விரும்புவதை இன்னொரு சகோதரனுக்கு விரும்பாத ஒருவன் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவனாக இருக்க முடியாது. ஆனால் மூமின் தான். பரிபூர்ணமான மூமின் இல்லைன்னு தான் இதுக்கு அர்த்தம். அடுத்து இன்னொரு ஹதீஸ் பாருங்க. வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின். பெருமானார் 3 முறை சொல்லி சத்தியம் பண்ணி சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக ஒருத்தர் மூமினாக முடியாது, மூமினாக முடியாது, மூமினாக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, மன் கீழ மன் யார் ரசூலுல்லாஹ், நாயகமே அந்த ஆள் யாருன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லம் யமன் ஜாருஹு பவாயகஹு. ஒரு மனிதன் இருக்கிறார், ஒரு மூமின் இருக்கிறார், அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஆளு இவருடைய தொல்லையை விட்டும் அச்சமற்றிருப்பார். அப்படின்னா அடுத்த வீட்டுக்காரருக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுக்காம யார் இருக்கிறாரோ அவர் தான் நல்ல மூமின். அந்த மாதிரி தொல்லை கொடுக்கக்கூடியவன். அப்போ மற்றவங்க தொல்லை படக்கூடியவர்கள் யார் யார் தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்க மூமினாக முடியாதுன்னு சொல்லி 3 தடவை சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நாம் இதையும் நாம் நினச்சி பார்ப்போமே. நம்மள எத்தனை பேர் எத்தனை முடுக்கு சண்டை பார்க்குறோமா இல்லையா? முடுக்கு சண்டை, கேஸு, வழக்கு, வம்பு எங்கெங்கெல்லாம் நடக்குதா இல்லையா? எத்தனையோ பேருக்கு தொல்லை கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்களா இல்லையா சமுதாயத்தில்? இப்போ அவங்களெல்லாம் மூமின் இல்லைன்னு சொல்லி முடிச்சிடுவோமா? காஃபிர்னு அர்த்தமா? அவங்களெல்லாம் அப்படி அர்த்தம் இல்லை. பரிபூர்ணமான மூமின் அல்ல, பக்குவமான மூமின் அல்ல, ஈமான் இல்லை, நல்ல உறுதியான மூமின் அல்ல என்ற அர்த்தமே தவிர அதனால காஃபிர் என்ற அர்த்தமே அல்ல. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே,
இன்னொரு மனுஷன், இன்னொரு ஹதீஸ், லா யதுகுல் ஜன்னத காத்திஉ ரஹமின், சொந்த பந்தங்களை வெட்டி நடக்கிறானே அவன் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான். ஹதீஸ், லா யதுகுல் ஜன்னத, சொர்க்கத்திலே போக மாட்டான். காத்திஉ ரஹமின், குடல்வா ஜனங்களே, தன்னுடைய சொந்த சுற்றத்தார்களே சொந்தக்காரர்களே யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது அவங்களெல்லாம் நம்ம வெட்டி தனியாக வாழ்கிறோம் இல்லையா, அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்தில் போக மாட்டான்னு ஹதீஸ், ஆதாரமான ஹதீஸ். இப்போ நம்மளே அந்த மாதிரி ஆள்கள் இருக்கத்தானே செய்வாங்க ஒன்று ரெண்டு. இப்போ இவங்க யாரும் சொர்க்கத்தையே போக மாட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படியே இல்லைங்க அர்த்தம். அதுக்கு முதல் முறையாக சொர்க்கத்தில் போக மாட்டாங்க, எடுத்த எடுப்பில் என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு போக முடியாது. இவங்கெல்லாம் இவங்க செஞ்ச அந்த அமலுக்கெல்லாம் கேள்வி கணக்கு விசாரணை பண்ணி அப்புறம் அதுக்குரிய தண்டனைகளுக்கு அனுபவிச்சு போட்டு அதுக்கு பின்னால என்ன செய்வாங்க, சொர்க்கத்தை போவாங்கன்ற அர்த்தமே தவிர அவங்க அத்தனையும் காஃபிர் இல்லை. காஃபிர்னு சொல்ல முடியுமா? காஃபிர் இல்லை. சொந்தக்காரர்களை வெட்டி நடக்கிறவன் காஃபிர் இல்லை, ஆனால் குற்றவாளி. ஆனால் யாரு குற்றவாளி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு மாற்றம் நடந்திருக்கான், குற்றவாளி பாவி தான். ஆனால் காஃபிர்னு சொல்லுவோமா? காஃபிர் அல்ல. இப்படி விளங்கு நாளைக்கு நம்ம என்ன செய்வது கண்ணியத்துக்குரியவர்களே? அந்த அடிப்படையில தான் குல்லு பிதாயத்தில் லலாலா, எல்லா பிதாயத்தும் வழிகேடுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அது எல்லா பிதாயத்தும் வழிகேடு இல்லப்பா, குல்லு பிதாயத்தின் செய்யத்தின் லலாலா. எது பாவமான காரியமாக பாவ செயலாக புதுசாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்குதோ அந்த பிதாயத்து பூரா வழிகேடு தான், அதுதான் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று இந்த ஹதீதுக்கு இமாம்கள் நிறைய விளக்கத்தை சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஹதீத், மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன், எந்த ஒரு மனிதன் ஒரு அழகான ஒரு வழிமுறையை ஏற்படுத்துகிறானோ, மேல பிதஅத்தை ஏற்படுத்துறது கூடாது. இன்னும் அடுத்த ஹதீதில் பாருங்க, எந்த ஒரு மனிதன் ஒரு சுன்னத்தன் ஹசனத்தன், நேரான நல்ல ஒரு செயல்பாடை புதுசாக ஒரு வழிமுறை உண்டாக்குறாரோ, கானலகு அஜ்ருஹா, அதுக்குரிய கூலி அவருக்கு கிடைக்கிறது, அதுக்குரிய கூலி அவருக்கு கிடைக்கிறது. அது மட்டுமில்ல, வாஜ்ருமன் அமில பிஹா இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரையிலையும் யார் யாரெல்லாம் அந்த வழிமுறையிலே நடந்து சென்றார்களோ அவங்களுடைய கூலி பூராவும் இந்த ஆரம்பத்தில் ஆரம்பிச்சாரு இவருக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீது ஆதாரமான எல்லா ஹதீது கிதாபிலும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்கள், ஆக நாம் எந்த புதுசான செயலாக இருந்தாலும் சரி அது மார்க்கத்தில் அனுமதி பெற்ற உள்ளதா, மார்க்கத்தில் எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்கணும். குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ இஜ்மாவுக்கோ கியாஸுக்கோ முரணான ஒரு புதுசான ஒரு செயல் இருந்தால் மட்டும்தான் அது வழிகேடே தவிர, குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ இஜ்மாவுக்கோ கியாஸுக்கோ உட்பட்ட ஒரு செயலாக இருந்தால் அது எந்த காரணத்தோட்டும் அது வழிகேடு அல்ல, அது நல்ல பிதஅத் என்பதற்குத்தான் இமாம்கள் நிறைய ஆதாரங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, வசீலா சம்பந்தமாக நிறைய பேச வேண்டியிருந்துச்சு, நேரம் ஆகிவிட்டபடியால். ஆக அல்லாஹுடைய நபிமார்களை கொண்டு சாலிஹீன்களை கொண்டு அவுலியாக்களை கொண்டெல்லாம் நமக்கு வசீலா தேடுவதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. குர்ஆன்லையும் இருக்கிறது, ஹதீஸ் ஷரீஃபிலையும் நாம் நிறைய ஹதீஸ்களை பார்க்கின்றோம். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் சொன்னதை செய்வதற்கும் சொன்னதையும் கேட்டதையும் அமல் செய்வதற்குரிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. சையதுனா ஓசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தினாலும் ஏனைய நாதாக்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் மூவலிய நாதாக்கள் இவர்களுடைய பரக்கத்தாலையும் நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் தேவைகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய ஆயுள்களை நீடமாக்கி தருவானாக. நம்முடைய நோய் நொம்பலங்கள் சங்கடங்களை எல்லாம் நிவர்த்தியாக்கி தருவானாக. நம்முடைய தீமைகளை எல்லாம் அகற்றி நம்மை பரிசுத்தமானவர்களாக தூய்மையான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை ஆதரவு வைத்த முஹிப்பீன்களாக ஆஷிகீன்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று வேண்டிக் கொண்டு, இது காரும் எனக்கு வாய்ப்பளித்த காதிரியா கொடிமட சிறுநயனார் பள்ளிவாசலுடைய ஜமாத்தினர் அனைவர்களுக்கும் ஜமாத்தினர்கள் யாவருக்கும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் யாவருக்கும் எனது சலாமை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.